தேங்க்யூ. கர்த்தர் நல்லவர். தேவரு ಒಳ್ಳೆಯ. ஒரு வசனத்தை வாசிக்கலாம். பிலிப்பியர் 4:6-7 தமிழில் வாசிக்கிறேன். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். ஆமென். இந்த உலகத்துல கவலை இல்லாத மனிதன் யாராவது இருப்பாங்களா? ಈ ಜಗತ್ತಿನಲ್ಲಿ ಚಿಂತೆ ಇಲ್ಲದೆ ಇರುವ ಮನುಷ್ಯನು ಯಾರಾದರೂ ಇದ್ದಾರಾ? இன்னைக்கு காலையில நீங்க சொல்லுங்க, ஐயா நான் ஒரு கவலை இல்லாம இருக்கிறேன்னு சொல்லுங்க. ಇವತ್ತು ಯಾರಾದರೂ ಕೈ ಎತ್ತಿ ಹೇಳ್ತೀರಾ ನನಗೆ ಯಾವುದೇ ಚಿಂತೆ ಇಲ್ಲ, ಚೆನ್ನಾಗಿದ್ದೀನಿ. ஒரு கவலை இல்லைங்க எனக்கு, ಯಾವ ಚಿಂತೆಯೂ ಇಲ್ಲ ನನಗೆ. யாராவது சொல்ல முடியுமா? ಯಾರಿಂದಾದರೂ ಹೇಳಲಿಕ್ಕಾಗುತ್ತಾ? எல்லாருக்கும் கவலை இருக்கிறது. ಪ್ರತಿಯೊಬ್ಬರಿಗೂ ಚಿಂತಾಭಾರಗಳಿದೆ. ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கும் கவலை இருக்கிறது. ದೇವರ ಮಕ್ಕಳಿಗೂ ಸಹಿತ ಚಿಂತೆ. உலகத்தின் மக்களுக்கும் கவலை இருக்கிறது. ಲೋಕದ ಪ್ರಜೆಗಳಿಗೂ ಚಿಂತೆ ಸಹಿತವಾಗಿ. உலகத்தின் மக்களோடு ஆண்டவர் இல்லை. ಲೋಕದ ಜನರೊಟ್ಟಿಗೆ ದೇವರಿಲ್ಲ, நம்மோடு ஆண்டவர், ನಮ್ಮೊಂದಿಗೆ ದೇವರಿದ್ದಾನೆ. நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும், ನೀತಿವಂತನಿಗೆ ಸಂಭವಿಸುವ ಕಷ್ಟಗಳು ಅನೇಕವಿದ್ದರೂ ஆனால் கர்த்தர் அவனோடு நிற்கிறார். ಆದರೆ ಯೇಸು ಅವನೊಂದಿಗೆ ನಿಲ್ಲುತ್ತಾನೆ. நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும், ನಾನು ಕಾರ್ಗತ್ತಲಿನ ಕಣಿವೆಯಲ್ಲಿ ನಡೆದರೂ ಸಹ கர்த்தர் என்னோடு இருக்கிறார். ಕರ್ತನು ನನ್ನೊಂದಿಗಿದ್ದಾನೆ. அவருடைய கோலும் தடியும் என்னை தேற்றுகிறது. ಆತನ ದೊಣ್ಣೆಯೂ ಕೋಲು ನನ್ನನ್ನು ಆಧರಿಸುತ್ತದೆ. இந்த விசுவாசம் இருக்கிறவங்க அல்லேலூயா சொல்லலாம். ನಂಬಿಕೆಯಿಂದ ನಾವು ಕೂತಿರಬೇಕು. கவலை ஏங்க வருது? ಚಿಂತೆ ಯಾಕೆ ಬರುತ್ತೆ? ஏதாவது சில ரெஸ்பான்ஸ், ஏன் கவலை வருது, ಯಾಕೆ ಚಿಂತೆ ಬರ್ತದೆ? ಏನಾದರೂ ಪ್ರತ್ಯುತ್ತರ ಹೇಳ್ರಿ. குடும்பத்தை குறித்து கவலை வருது. ಕುಟುಂಬದ ಬಗ್ಗೆ ಚಿಂತೆ ಇರುತ್ತೆ. பிள்ளைங்களை எப்படி வளர்க்கறது, ಮಕ್ಕಳನ್ನ ಹೇಗೆ ಬೆಳೆಸೋದು, எங்களுக்கு அந்த கவலை இருந்துச்சு. ಇವರಿಗೆ பிள்ளைங்களை எப்படி படிக்க வைப்போம், ಮಕ್ಕಳನ್ನ ಹೇಗೆ ಓದಿಸೋದು, பிள்ளைங்களுக்கு எப்படி திருமணம் செய்வோம், ಮಕ್ಕಳಿಗೆ ಹೇಗೆ ಮದುವೆ ಮಾಡೋದು. ஆண்டவர் எல்லாவற்றையும் அற்புதமாய் நடத்தினார். ದೇವರು ಎಲ್ಲವನ್ನ ಇವರ ಬಾಳಿನಲ್ಲಿ ಅದ್ಭುತಕರವಾಗಿ ನಡೆಸಿದನು. வேலையை பத்தி கவலை இருக்கு, ಕೆಲಸದ ಬಗ್ಗೆ ಚಿಂತೆ. எந்த நேரம் வேலை காலியாகும் யாருக்குமே தெரியாது. ಯಾವ ಸಮಯದಲ್ಲಿ ಕೆಲಸ ಖಾಲಿ ಆಗ್ತದೋ ಯಾರಿಗೂ ತಿಳಿಯಲ್ಲ. ஐடில வேலை பார்க்கறாங்க, 1 லட்சம் 1.5 லட்சம் சம்பளம் வாங்குறாங்க. ಐಟಿಯಲ್ಲಿ ಉದ್ಯೋಗ ಮಾಡಿ 1 ಲಕ್ಷ 2 ಲಕ್ಷ ಸಂಬಳ ತಗೊಳ್ತಾರೆ. ஆனா அக்கினி மேல உட்கார்ந்துருக்காங்க. ಆದ್ರೆ ಬೆಂಕಿ ಮೇಲೆ ಕುಳಿತಿರ್ತಾರೆ. தீ எரிஞ்சுக்கிட்டே இருக்கும், ಉರಿಯುತ್ತಾ ಇರುತ್ತೆ ಬೆಂಕಿ. 40 வயசுல சுகர் வந்துருது, பிபி வந்துருது, எல்லாம் பல வியாதிகள் வந்துருது. 40ನೇ ವಯಸ್ಸಿಗೆ ಹಲವಾರು ಬಿಪಿ ಶುಗರ್ ಅಂತಹ ಕಾಯಿಲೆಗಳೆಲ್ಲ. 50 வயசுக்கு அப்புறம் அவங்களால வேலை பார்க்க முடியாது. ಅವರು 50-60 ವರ್ಷಗಳ ಮೇಲೆ ಬದುಕಲಿಕ್ಕೆ ಆಗಲ್ಲ. எதிர்காலத்தை பத்திய கவலை இருக்கு, ಭವಿಷ್ಯತ್ ಕಾಲದ ಬಗ್ಗೆ ಆಲೋಚನೆಗಳು. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மனிதனும் கவலைப்படுகிறான். ಪ್ರತಿಯೊಂದೊಂದು ದಿನವೂ ಪ್ರತಿಯೊಂದೊಂದು ಮನುಷ್ಯನು ಚಿಂತೆ ಪಡುತ್ತಾನೆ. பெரிய பணக்காரனா அனில் அம்பானிக்கும் கவலை இருக்கும். ದೊಡ್ಡ ಒಂದು ಶ್ರೀಮಂತ ಅನಿಲ್ ಅಂಬಾನಿ, அவனுக்கு கோடிக்கணக்கில் கவலை இருக்கும். ಆತನಿಗೆ ಕೋಟಿಯ ಕಣಕ್ಕೆ நமக்கு 100 ரூபாய் 200 ரூபாயில நமக்கு கவலை இருக்கும். ನಮಗೆ 100-200 ಮಾತ್ರ ಚಿಂತೆ. இன்றைக்கு நாம் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ಇವತ್ತು ನಾವು ಏನ್ ನೋಡ್ತೇವೆ ಅಂದ್ರೆ, கடவுளுடைய வார்த்தை நமக்கு ஒரு அற்புதமான அழைப்பையும் வாக்குறுதியும் தருகிறது. ಕರ್ತನ ವಾಕ್ಯವು ನಮ್ಮೆಲ್ಲರಿಗೂ ಒಂದು ಕರೆಯುವಿಕೆಯನ್ನು ವಾಗ್ದಾನವನ್ನು ಕೊಡುತ್ತದೆ. என்ன வாக்குறுதி அப்படின்னா, ಏನು ಆ ಮಾತು ಅಂದರೆ, தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். ಎಲ್ಲಾ ಗ್ರಹಿಕೆಯನ್ನ ಮೀರುವ ದೇವ ಸಮಾಧಾನವು ಶಾಂತಿಯು ನಿಮ್ಮ ಹೃದಯಗಳನ್ನ ಯೋಚನೆಗಳನ್ನ ಕಾಯುತ್ತದೆ. அதனால கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ಆದ್ದರಿಂದ ಚಿಂತಿಸುವ ಅಗತ್ಯವೇ ಇಲ್ಲ. பாடுவதற்கு முன்னாடி சொன்னேன், பேதுரு அதே வலை அதே படகை எடுத்துக்கொண்டு மறுபடியும் அதே கடலுக்குள் சென்றார். ಆಡುವುದಕ್ಕೆ ಮುಂಚೆ ಅಯ್ಯನವರು ಹೇಳಿದರು, ಅದೇ ಪೇತ್ರನು ಅದೇ ಹಡಗನ್ನ ಬಲೆಯನ್ನ ತೆಗೆದುಕೊಂಡು ದೇವರ ಮಾತು ಕೇಳಿ ಹೊರಟನು. ராத்திரி ஏமாற்றம் இருந்தது, ರಾತ್ರಿ ಕತ್ತಲಾಗಿತ್ತು, ஆனால் காலையிலே அவர்களுக்கு ஜெயம் இருந்தது. ಆದರೆ ಬೆಳಗಿನ ಜಾವದಲ್ಲಿ ಅವರಿಗೆ ಜಯ ದೊರಕಿತು. இன்றைக்கு நாம் பார்க்க போவது கவலையை எப்படி மேற்கொள்ளலாம். ಇವತ್ತು ನಾವು ನೋಡುವಂತದ್ದು ಚಿಂತೆಗಳನ್ನ ಹೇಗೆ ಜಯಿಸುವಂತದ್ದು. கடவுளுடைய எல்லா புத்திக்கும் மேலான சமாதானத்தை நாம் எப்படி அனுபவிக்க முடியும். ದೈವಿಕ ಅಂದ್ರೆ ಎಲ್ಲಾ ಗ್ರಹಿಕೆಗೂ ಮೀರುವಂತ ದೇವ ಶಾಂತಿಯನ್ನ ಹೇಗೆ ಪಡೆದುಕೊಳ್ಳುವುದು. இன்னைக்கு நான் காலையில ஒரு கேள்வி கேட்கிறேன். ಇವತ್ತು ಬೆಳಗಿನ ಜಾವದಲ್ಲಿ ನಿಮಗೊಂದು ಪ್ರಶ್ನೆ ಮಾಡ್ತೇನೆ. கவலைன்னா என்னங்க? ಚಿಂತೆ ಅಂದ್ರೆ ಏನ್ರಿ? பயம். ಒಂದು ಭಯ. பயம். ಮತ್ತೆ கரெக்டா ஒன்னாவது குறிப்பை நீங்க சொல்லிட்டீங்க. 1 பயம், ಒಂದನೇದು ಸತ್ಯ, ಅದು ನಂತರ
கண்ணீர். ஓகே, கண்ணீர். ಕನ್ನಡದಲ್ಲೇ ಕೂಡ சொல்லுங்க, ಕನ್ನಡದವರು ತೆಲುಗುಲೇ ಕೂಡ சொல்லுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, எனக்கு புரியும். ಅಯ್ಯನವರಿಗೆ ಎಲ್ಲ ಭಾಷೆ திட்டினாலும் எனக்கு புரியும். ಒಂದು ವೇಳೆ ಬೈದ್ರು ಅರ್ಥ ಆಗ್ತದೆ, உங்களை திரும்ப திட்ட தெரியாது எனக்கு. ತಿರುಗಿ ಬೈಲಿಕ್ಕೆ ಗೊತ್ತಾಗಲ್ಲ. நான் சொல்ல போறேன், நிறைய சொல்ல போறேன், குறிச்சுக்குங்க. டேக்ஸ் பைபிள்ல இருந்து எடுத்தேன். ಇದರ ಬಗ್ಗೆ ಅನೇಕ ಸಂಶೋಧಿಸಿ ನಾನು ಪರೀಕ್ಷಿಸಿ ಹೇಳ್ತೇನೆ. கவலை பயத்தை ஏற்படுத்தும் ஒரு வலை. ಚಿಂತೆ ಅನ್ನುವುದು ಭಯವನ್ನ ಉತ್ಪತ್ತಿ ಮಾಡುವ ಬಲೆ. கவலை கடன் வாங்குவது போல. ಚಿಂತೆ ಅಂದ್ರೆ ಸಾಲ ತೆಗೆದುಕೊಳ್ಳುವ ಹಾಗೆ. கடன் வாங்கும்போது யார் பேசுவா? ಸಾಲ ತೆಗೆದುಕೊಳ್ಳುವಾಗ ಯಾರು ಮಾತಾಡ್ತಾರೆ? சார் உங்களுக்கு லோன் வேணுமா அப்படின்னு ஒரு 20 வயசு பொண்ணு பேசும். ಅಯ್ಯ ನಿಮಗೆ ಸಾಲ ಬೇಕಾ ಅಂತ ಫೋನ್ ನಲ್ಲಿ ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ, 20 ವರ್ಷದ ಒಂದು ಹುಡುಗಿ ಮಾತಾಡ್ತದೆ. ஆனா நீங்க பணத்தை கட்டலைன்னா யார் வருவா? ನೀವು ಹಣ ಕಟ್ಟಲಿಲ್ಲ ಅಂದ್ರೆ ಯಾರು ಬರ್ತಾರೆ? 4 ಮೊರಡನ್ಗೆ ಗಡಾ ಮೀಸೆ ವச்சிருப்பானுங்க. 4 ಘಟಾನುಘಟಿಗಳು ಮೀಸೆದಾರಿಗಳು ಬರ್ತಾರೆ. வந்து கடனை வசூல் பண்ணிட்டு போவானுங்க. ಬಂದು ಸಾಲ ವಸೂಲಿ ಮಾಡ್ಕೊಂಡು ಹೋಗ್ತಾರೆ. அதனால கவலை கடன் வாங்குவது போல அதை அடைக்க முடியாது. ಸಾಲ ತೆಗೆದುಕೊಳ್ಳುವ ರೀತಿ ಚಿಂತೆಗಳಿರ್ತವೆ. கவலை முறுமுறுப்பை ஏற்படுத்தும் ஒரு சாதனம். ಸಾಲ ಇದು ಚಿಂತೆ ಅನ್ನೋದು ಗುಣಗುಟ್ಟುವಿಕೆಯನ್ನ ಉತ್ಪತ್ತಿ ಮಾಡುವ ಸಾಧನ. இந்த இத மியூசிக் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒத்துவுதுன்னு ஒன்று சொல்லுவாங்க. ஒரு நாதஸ்வரத்தை வச்சு என்ன பண்ணுவாருன்னா ஊதுவார். ஒரே சவுண்டு தான் வரும். அதில் சி மேஜர், பி மேஜர், டி மேஜர்லாம் கிடையாது, ஒரே மேஜர் தான். ಸಂಗೀತದಲ್ಲಿ ಶ್ರುತಿ ರಾಗ ತಾಳ ಅಂತಿರ್ತದೆ. அது பாட்டுக்கு ஊதிட்டே இருப்பார் அவரு. ಅದು ಊದುವಂತದ್ದು, ಅದರಲ್ಲಿ ಬೇರೆ ಮೇಲೂ ಕೆಳಗಡೆ. அதுபோல முறுமுறுப்பை ஏற்படுத்தும் ஒரு சாதனம். ಅದು ಗುಣಗುಟ್ಟುವಿಕೆಯನ್ನ ಉಂಟು ಮಾಡುವ ಒಂದು ಸಾಧಕ. கவலை ஒரு சுமை. ಚಿಂತೆ ಅನ್ನೋದು ಒಂದು ಭಾರ. யாருமே அதை வாங்கிக்கிற முடியாது. ಯಾರು ಅದನ್ನ ಒತ್ಕೊಳ್ಳಿಕ್ಕೆ ಇಷ್ಟಪಡಲ್ಲ. கொஞ்ச நேரம் அதை தூக்கிங்கன்னு யார்ட்டையும் சொல்ல முடியாது. ಸ್ವಲ್ಪ ಹೊತ್ತು ಒತ್ಕೊಳ್ರಿ ಅಂತ ಯಾರಿಗೂ ಹೇಳಲಿಕ್ಕೆ ಆಗಲ್ಲ. கவலை கொஞ்சம் கொஞ்சமாக மனிதனை ஆழமான தண்ணீருக்குள் அமிழ்த்தும் ஒரு பாவம், ஒரு பாரம். ಚಿಂತೆ ಅನ್ನೋದು ಸ್ವಲ್ಪ ಸ್ವಲ್ಪವಾಗಿ ಮನುಷ್ಯನನ್ನ ಕುಗ್ಗಿಸುವಂತಹ ಒಂದು ಭಾರಕರವಾಗಿದೆ. ஒரு கல்லை உங்க முதுகுல கட்டி தண்ணிக்குள்ள போட்டா என்ன ஆவீங்க? ಒಂದು ಕಲ್ಲು ನಿಮಗೆ ಕಟ್ಟಿ ನೀರಿನೊಳಗೆ ಹಾಕಿದ್ರೆ ನೀವು ಏನಾಗುತ್ತೆ? அவ்வளவுதான், முடிச்சு, ಅಷ್ಟೇ ಮುಗಿಯಿತು. கவலை மன ரீதியான உடல் ரீதியான ஒரு தற்கொலைக்கு சமமானது. ಒಂದು ಚಿಂತೆ ಅನ್ನೋದು ಮಾನಸಿಕವಾಗಿ ಆತ್ಮಿಕವಾಗಿ ಇರುವಂತ ಒಂದು ಕಾರ್ಯಕ್ಕೆ ಗುರುತಾಗಿದೆ. கவலை ஒரு சவக்குழி தோண்டுபவன் போல. ಚಿಂತೆ ಅನ್ನೋದು ಒಂದು மரணக்குழி, ನೇಣು ಹಗ್ಗ ಅಂತಾರಲ್ಲ, நோண்டுறது, ಶವಗೆ ಸುತ್ತುವಂತ ಕಾರ್ಯ. அவனுக்கு வேற வேலையெல்லாம் கிடையாது. ಅದಕ್ಕೆ ಅವನಿಗೆ ಏನು ಬೇರೆ ಕೆಲಸ ಇರೋದಿಲ್ಲ. காலையில எந்திரிச்சு சாயங்காலம் வரைக்கும் குழி தோண்டுற வேலை தான். ಬೆಳಗ್ಗೆಯಿಂದ ಸಾಯಂಕಾಲದವರೆಗೂ ಗುಣಿ ಅಗಿಯುವ ಕೆಲಸ ಅಷ್ಟೇ. அது போலதான் இந்த கவலையும். ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ಈ ಒಂದು ಚಿಂತೆ. கவலை நம் நேரத்தை வீணடிக்கும் ஒரு வெட்டி வேலைக்காரன். ನಮ್ಮ ಸಮಯವನ್ನ ಕದಿಯುವಂತ ಕೆಲಸಗಾರನು ಚಿಂತೆ. ಯಾರಾದ್ರೂ வீட்டுக்கு வருவாங்க சில பேர், காலையில பாத்திருக்கீங்களா? ಯಾರಾದರೂ ಬೆಳಿಗ್ಗೆ ನಿಮ್ಮ ಮನೆಗಳಿಗೆ ಬರ್ತಾರಲ್ವಾ, ನೋಡಿರ್ತೀರಲ್ವಾ? நீங்க மத்தியானம் சமைக்க முடியாது, ನೀವು ಮಧ್ಯಾಹ್ನ ಅಡಿಗೆ ಮಾಡ್ಲಿಕ್ಕೆ ಆಗಲ್ಲ, சாயங்காலம் டீ போட முடியாது, ಸಾಯಂಕಾಲ ಮಾಡ್ಲಿಕ್ಕೆ ಆಗೋದಿಲ್ಲ. அவங்க சாயங்காலம் வரைக்கும் தண்ணி குடிக்காம பேசிட்டு இருப்பாங்க. ಅವರು ಸಾಯಂಕಾಲದವರೆಗೂ ನೀರು ಕುಡಿಯದೆ ಮಾತಾಡ್ತಾರೆ. வேலைக்காரங்க பாத்திருக்கீங்களா? ಗಟ್ಟಿ ಮಾತುಗಾಳಿಗಳು. அது போல ಅದೇ ರೀತಿ கவலை ஒரு விசுவாச திருடன். ಚಿಂತೆ ಅನ್ನೋದು ಒಂದು ನಂಬಿಕೆಯ ಕಳ್ಳ. யோவான் 10:10 ஆண்டவர் சொல்றார், திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான். ಯೋಹಾನ 10:10 ದೇವರು ಹೇಳ್ತಾರೆ, ಕಳ್ಳನು ಕದ್ದುಕೊಳ್ಳುವುದಕ್ಕೂ ಕೊಲ್ಲುವುದಕ್ಕೂ ಬರುತ್ತಾನೆ. யாரு கள்ளன் தெரியுமா? ಯಾರು ಆ ಕಳ್ಳ? கள்ளன் யாரு? சாத்தான். என்ன பண்ணுவான்? ಏನ್ ಮಾಡ್ತಾನೆ ಸೈತಾನನು? என்ன பண்ணுவான்? லேசா சமாதானத்தை எடுத்துட்டு போயிடுவான். உள்ளுக சமாதானத்தை எடுத்துட்டு போயிடுவான். ನೇರವಾಗಿ ಬಂದು ಸಮಾಧಾನ ನೆಮ್ಮದಿಯನ್ನ ಕೆಡಿಸುತ್ತಾನೆ. நிம்மதியை கொண்டு போயிடுவான். ಅವನು ನೆಮ್ಮದಿಯನ್ನು ಕಠಿಣಪಡಿಸುತ್ತಾನೆ. கவலை ஒரு விசுவாச திருடன். ಚಿಂತೆ ಅನ್ನೋದು ಒಂದು ವಿಶ್ವಾಸದ ಕಳ್ಳ. கவலை ஒரு தடைக்கல். ಚಿಂತೆ ಅನ್ನೋದು ஹர்டல். ஒரு இந்த ஹர்டல் ரேஸ் பார்த்துருக்கீங்களா? தடை அப்படி, அது என்ன ரேஸ்? ಒಲಿಂಪಿಕ್ ಪಂದ್ಯದ ಓಟದ ಪಂದ್ಯ ರೀತಿಯಲ್ಲಿ அதுபோல ஒரு தடையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தடைக்கல். ಒಂದು ತಡೆಗೋಡೆ ಅಂತಂತಾರೆ ಅದನ್ನ, ಆ ರೀತಿಯಾದಂಥದ್ದು. கவலை கடவுளை அவமானப்படுத்தும் ஒரு பிசாசு. ಚಿಂತೆ ಅನ್ನೋದು ದೇವರನ್ನ ಅವಮಾನಿಸಿ ನಿಂದಿಸುವ ಸೈತಾನನು. கவலை ஒரு பிரச்சனை விரும்பಿ.
ಚಿಂತೆಯನ್ನ ತುಂಬಿಸುವಂತಹ ಸಮಸ್ಯೆ ಉಂಟು ಮಾಡುವಂಥದ್ದು. கவலை ஒரு உபாதிக்கிறவன். ಚಿಂತೆ ಅನ್ನೋದು ಬಾಧಿಸುವ ಆತನು. ஒரே வார்த்தையை காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் சொல்றாங்கன்னு வைங்க வீட்டில் மனைவி. ಒಂದೇ ಮಾತನ್ನ ಬೆಳಗಿಂದ சாயங்காலம் என்ன பண்ணலாம் அவரை? ಸಾಯಂಕಾಲ ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ? அவரை கொண்டு கீழ்ப்பாக்கத்தில் அட்மிட் பண்ணிடலாம். ಅವನ್ ತಲೆ ಹೊಡೆದು ಹೋಗಿ ಅಡ್ಮಿಟ್ ಮಾಡ್ಕೊಬೇಕಾಗ್ತದೆ. சென்னையில் கீழ்ப்பாக்க ஒரு மெண்டல் ஆஸ்பத்திரி, அங்கே கொண்டு அட்மிட் பண்ணிடலாம். ಒಂದು ಆಸ್ಪತ್ರೆಗೆ ಹೋಗಿ ಮಾನಸಿಕ ವೈದ್ಯರನ್ನ ಭೇಟಿ ಮಾಡಿ. கவலை நம்மை அனாதையாக்கும் ஒரு தாய் போல. ನಮ್ಮನ್ನ ಚಿಂತೆಯು ಅನಾಥರನ್ನಾಗಿ ಮಾಡುವ ತಾಯಿಯ ರೀತಿ. சொல்லுவாங்க இல்லையா, தாய் போனா ருசி போச்சு, ತಾಯಿಯ ರೀತಿಯಲ್ಲಿ ಎಲ್ಲ ಹೋಯ್ತು ಅಂತ. தகப்பன் போனா கல்வி போச்சு, ತಂದೆ ಹೋದ್ರೆ ಶಿಕ್ಷಣ ಹೋಗುತ್ತೆ, மனைவி போனா ಹೆಂಡತಿ ಹೋದ್ರೆ எல்லாம் போச்சு, ಎಲ್ಲ ಹೋಯ್ತು. அனாதை, ಅನಾಥರಾಗಿ. தயவு செய்து மனைவிகள் இருக்கிறவங்க மனைவிய நேசிங்க. ದಯವಿಟ್ಟು ಪತ್ನಿಯರು ಇರುವವರು ಪುರುಷರಿಗೆ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ, ಪ್ರೀತಿಸಿರಿ. மனைவி இருக்கிற வரைக்கும் தான் நீங்க மகாராஜா. ಪತ್ನಿಯರು ಇರುವವರೆಗೆ ನೀವು ಮಹಾ ಅರಸರು. இல்லைன்னா அனாதை. ಇಲ್ಲ ಅಂದ್ರೆ ಅನಾಥರಾಗ್ತೀರಾ. கணவர் இருக்கிறவங்க, ಗಂಡನು ಇರುವವರು கணவரை நேசிங்க. ಸಹೋದರಿಯರಿಗೆ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ, கணவர் இருக்கிற வரைக்கும் தான் நீங்க மகாராணி. ಗಂಡನು ಇರುವವರೆಗೆ ನೀವು ಮಹಾರಾಣಿಗಳು. தெரியுமா? ಅರ್ಥ ಆಗುತ್ತಾ? கணவர் இல்லைன்னா நீங்க யாரு? ಗಂಡ ಇಲ್ಲ ಅಂದ್ರೆ ನೀವು ಯಾರು? நீங்க யாரு? ನೀವು ಯಾರು? வேலைக்காரி. மகன் வீட்லயோ நீங்க என்ன பண்ணீங்க? சம்பளம் இல்லாத வேலையாள். ದುಡಿಯುವಂತಹ ದುಡಿಮೆಯವರು ಆಗ್ತೀರಿ, ಮಗನ ಮನೆಯಲ್ಲಾಗಲಿ ಮಗಳ ஆகவே ಮನೆ. கவலை நம்மை அனாதையாக்கும் ஒரு தாய் போல. ಚಿಂತೆ ಅನ್ನೋದು ನಮ್ಮನ್ನು ಅನಾಥಪಡಿಸುವ ತಾಯಿಯಂತೆ. கவலை நம்மோடு இருப்பவர்களை பைத்தியமாக்கும் ஒரு குழப்பவாதி. ಚಿಂತೆಯು ನಮ್ಮೊಂದಿಗೆ ಇರುವವರನ್ನ ಹುಚ್ಚರನ್ನಾಗಿ ಮಾಡುವಂಥದ್ದು. கவலை ஒரு மதியினம். ಚಿಂತೆ ಅನ್ನೋದು ಒಂದು ಮತಿಹೀನ ಕಾರ್ಯ. கவலை மனிதனை பிடிக்கும் ஒரு சாபம். ಮನುಷ್ಯನನ್ನ ಹಿಡಿಯುವಂತಹ ಒಂದು ಶಾಪ ಚಿಂತೆ. கவலை சாத்தானுடைய வலிமையான ஆயுதம். ಸೈತಾನನ ಒಂದು ಉಪಯೋಗಿಸುವ ಬಲಶಾಲಿಯಾದ ಆಯುಧ. செங்கடலை கடந்து வந்தாங்க. ಕೆಂಪು ಸಮುದ್ರದ ದಡಕ್ಕೆ ಬಂದರು. சமுத்திரம் ரெண்டு பக்கமும் நிக்குது. ಸಮುದ್ರವು ವಿಭಜನೆಯಾಗಿ ಎರಡು ಕಡೆಗೆ ನೀರು ನಿಂತಿದೆ. ஆச்சரியமா பாக்குறாங்க, அது நடந்து வர்றாங்க. ಎಲ್ಲರೂ ಆಶ್ಚರ್ಯಕರವಾಗಿ ನೀರನ್ನ ನಡ್ಕೊಂಡು ಬರ್ತಾರೆ. அது சீன பெருஞ்சுவர் மாதிரி நிக்குது. ಆ ನೀರು ವಿಭಾಗಿಸಲ್ಪಟ್ಟು ಒಂದು ನೇರವಾಗಿ ನಿಂತಿದೆ. அந்த சமுத்திரத்தை கடந்து வந்த உடனே, ಆ ಸಮುದ್ರದ ತೀರಕ್ಕೆ ಬಂದ ತಕ್ಷಣ தண்ணி இல்ல, ನೀರೇ ಇಲ್ಲ. தண்ணி இல்லைன்னா என்ன பண்ணாங்க? ನೀರಿಗಾಗಿ ಏನು ಮಾಡಿದ್ರು? கல் எடுத்து மோசை எரியறதுக்கு ரெடியா இருக்காங்க. ಕಲ್ಲನ್ನ ತೆಗೆದು ಒಡೆಯುವುದಕ್ಕೆ ಮೋಶೆ. கவலை ஒரு விசுவாச திருடன். ಚಿಂತೆ ಒಂದು ನಂಬಿಕೆಯ ಕಳ್ಳ. அதாவது கடவுள் நம்ம இந்த சமுத்திரத்தினுடைய நடத்தி சென்றாரே, தண்ணி தரமாட்டாரா அப்படிங்கிற விசுவாசம் இல்லாமல் போய்விட்டது. ದೇವರು ನಮ್ಮನ್ನ ಸಮುದ್ರದ ಒಳಗಡೆ ನಡೆಸಿಕೊಂಡು ಬರ್ತಾ ಇದ್ದಾರೆ, ನೀರು ಕೊಡ್ತಾರ ಇಲ್ವಾ ಅನ್ನೋ ನಂಬಿಕೆ ಇಲ್ಲ. ಸಾತಾನುடைய வலிமையான ஆயுதம். ಇದು ಸೈತಾನನ ಒಂದು ಚಾಣಾಕ್ಷತನದ ಆಯುಧ. கவலை குணப்படுத்த முடியாத ஒரு வியாதி. ಚಿಂತೆಯು ಗುಣಪಡಿಸಲಾರದಂತಹ ರೋಗ. இப்போ ஒரு ஓபன் புக் டெஸ்ட். ನಿಮಗೆ ಒಂದು ನೇರವಾದ ಪರೀಕ್ಷೆ. எத்தனை டெஃபினிஷன் சொன்னேன்? சொல்றவங்களுக்கு 500 ரூபாய் பரிசு. ಹೇಳುವಂತಹ ವ್ಯಕ್ತಿಗಳಿಗೆ 500 ರೂಪಾಯಿ ಬಹುಮಾನ. எத்தனை சொன்னேன்? எத்தனை இது சொன்னேன்? ಎಷ್ಟು ಹೇಳಿದೆ? 500 ரூபாய் ரெடியா இருக்கு. 500 ರೂಪಾಯಿ ರೆಡಿ ಆಗಿದೆ. எத்தனை டெஃபினிஷன் சொன்னேன் கவலையை பத்தி? ಎಷ್ಟು ಅಂಶಗಳು ಹೇಳಿದ್ರು? ಬರ್ಕೊಂಡಿರೋರು ಹೇಳ್ರಿ. தப்பா சொல்றவங்களுக்கு 500 ரூபாய் அபராதம். ತಪ್ಪಾಗಿ ಹೇಳಿದ್ರೆ 500 ರೂಪಾಯಿ ದಂಡ. வேற 25 என்ன சொன்னாங்க? 25 இல்ல, வேற அதான் கவனிக்கணுன்றது. ಆದ್ದರಿಂದಲೇ ಗಮನಿಸಬೇಕು. தயவா கவனிಸಿ நல்ல கவனிங்க, சரியா? బాగా గమనించండి, ఆలకించండి. 19 சொன்னேன். 19 19 ವಿಷಯಗಳು. ஆமா. கவலையை பற்றி வேதம் என்ன சொல்லுது? ಈ ಗಮನದ ಬಗ್ಗೆ ವಾಕ್ಯ. யாராவது மத்தேயு 6:27 படிங்க. ಮತ್ತಾಯನವರ ಸುವಾರ್ತೆ 6:27 ಓದ್ರಿ. கவலைப்படுகிறதுனால்
யார் தங்கள் சரீர அளவோடு ஒரு முலத்தை கூட்ட முடியும்? ಚಿಂತೆ ಮಾಡಿ ಮಾಡಿ ಯಾರು ಒಂದು ಮೊಳ ಉದ್ದ ಬೆಳೆಯುವುದಕ್ಕಾಗೀತು. யாராவது சொல்ல முடியுமா, நான் கவலைப்படுறதுனால ஒரு அடி வளர்ந்துட்டேங்க அப்படின்னு சொல்ல ಯಾರಾದ್ರೂ முடியுமா? ಹೇಳಲಿಕ್ಕಾಗುತ್ತಾ ಚಿಂತೆ ಮಾಡಿದ್ರಿಂದ ನಾನು ಒಂದಡಿ ಬೆಳೆದಿದ್ದೇನೆ ಅಂತ? அதே லூக்கா 12:25 படிங்க. ಅದೇ ಲೂಕ ಸುವಾರ್ತೆ 12:21 ಓದ್ರಿ ಬೇಗ. அதே வசனம் தான். ஆ நீங்க 6:25 படிக்கிறீங்க, எனக்கு புரிஞ்சிருச்சு கன்னடம். 6:24. ஓகே சரி. அடுத்து 6:25, மத்தேயு 6:25. இம்மைக்காக கவலைப்படுகிறோம், எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் என்று ஜீவனுக்காகவும் எண்ணத்தை உடுப்போம் என்று சரீரத்துக்காகவும் நாம் கவலைப்படுகிறோம். ಏನು ತಿನ್ನಬೇಕು ಏನು ಒದ್ದುಕೊಳ್ಳಬೇಕು ಅಂತ ನಮ್ಮ ದೇಹಕ್ಕಾಗಿ ಚಿಂತಿಸುವುದೇಕೆ? இப்போ சகோதரிகளை பார்த்து ஒரு கேள்வி கேட்க போறேன். ಸಹೋದರಿಯರನ್ನ ನೋಡಿ ಒಂದು ಪ್ರಶ್ನೆ ಮಾಡುತ್ತೇನೆ. உங்க கபோர்டை திறந்தா எத்தனை சேலை கீழே விழுகுது? ஒண்ணுமே இல்லையா? ಒಂದು ಇಲ್ವಾ? சொல்லுங்க, யாரெல்லாம் சொல்லுங்க. கபோர்டை திறக்கவே முடியாது, திறந்தா சேலை கீழே விழும். ஆனால் பிறந்தநாள் வந்தால், வெட்டிங் டே வந்தால் ஒரு சேலையும் இல்லைன்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க? அழுவாங்க. ಆದರೆ ಏನೂ ಇಲ್ಲ ಅಂತ ಅಳುತ್ತಾರೆ. எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் எண்ணத்தை உடுப்போம். ಏನು ತಿನ್ನಬೇಕು ಏನು ಒತ್ತುಕೊಳ್ಳಬೇಕು ಮತ್ತು ಏನು ಒದ್ದುಕೊಳ್ಳಬೇಕು ಅನ್ನೋದ್ರ ಬಗ್ಗೆ ಚಿಂತೆ. காலையில் சாப்பிடும் போதே மத்தியான சாப்பாடு பற்றி கவலை வரும் பார்த்தீங்களா சில பேருக்கு? ಕೆಲವರಿಗೆ ಬೆಳಗ್ಗೆ ತಿಂಡಿ சரி, ತಿಂದ ಮೇಲೆ காலையில் ಮಧ್ಯಾಹ್ನದ ಊಟ. சாப்பிட்டாச்சு, மத்தியானம் என்ன? ಬೆಳಗ್ಗೆ ತಿಂದಾಯಿತು, ಮಧ್ಯಾಹ್ನ ಏನು, ராத்திரிக்கு என்ன? ರಾತ್ರಿಗೇನು? இப்படி கவலையில தான் மனிதன் இருக்கிறான். ಈ ರೀತಿಯಾದ ಚಿಂತೆಗಳಲ್ಲಿ ಮನುಷ್ಯನಿದ್ದಾನೆ. 1 கொரிந்தியர் 15:19 படிங்களே. 1 ಕೊರಿಂಥ 15:19 ಓದ್ರಿ. இங்க பாருங்க, ஒவ்வொரு நாளும் இந்த உலகத்துக்காகவே கவலைப்படுகிறோம். வயிற்றுக்காக, வாய்க்காக, உடைக்காக கவலைப்படுகிறோம். இதை போல கவலைப்பட்டால் நம்மை போல பரிதபிக்கப்பட்டவர்கள் ஒருவருமே கிடையாது. ನೋಡಿ ಪ್ರಿಯರೇ, ಪ್ರತಿ ದಿನವೂ ನಮ್ಮ ದೇಹಕ್ಕಾಗಿ, ನಮ್ಮ ಅಗತ್ಯಗಳಿಗಾಗಿ, ಊಟ ಬಟ್ಟೆ ನೀರು ಇಂತಹ ವ್ಯವಸ್ಥೆಗಳಿಗಾಗಿ ಚಿಂತೆ ಮಾಡುತ್ತೇವೆ ಹೊರತು ಬೇರೆ ಯಾವುದಕ್ಕೂ ಚಿಂತಿಸುವುದಿಲ್ಲ. எப்பவுமே இந்த உலகத்தின் தேவைகளுக்காக கவலைப்படுகிறோம். ಯಾವಾಗಲೂ ಈ ಪ್ರಪಂಚದ ಅಗತ್ಯಗಳಿಗಾಗಿ ನಾವು ಶ್ರಮ ಪಡುತ್ತೇವೆ. எங்க வீட்டுக்கு பக்கத்துல ஒரு முஸ்லீம் குடும்பம் இருந்துச்சு. ಇವರ ಮನೆ ಪಕ್ಕದಲ್ಲಿ ಒಬ್ಬ ಮುಸ್ಲಿಂ ಕುಟುಂಬದವರಿದ್ರು. நிறைய பிள்ளைங்க, ಅನೇಕ ಮಕ್ಕಳು. ஒரு லாரி சாப்பாடு போனாலும் காலி ஆயிரும். ಒಂದು ಲಾರಿ ಊಟ ತಂದರೂ ಕೂಡ ಖಾಲಿ ಆಗ್ತಾ ಇತ್ತು. அவ்வளவு பிள்ளைங்க, ಅಷ್ಟೊಂದು ಮಕ್ಕಳು ತುಂಬಿದ್ರು. பிள்ளைங்க, மருமகன் எல்லா பேரும் ஜாயிண்ட் ஃபேமிலி. ಮಕ್ಕಳು, ಮೊಮ್ಮಕ್ಕಳು, ಸೊಸೆಯರು, ಮರಿಮಕ್ಕಳು ಎಲ್ಲರೂ. இது போல ஒரு ஹாஸ்டல் மாதிரி இருக்கும் நீங்களே வீடு. ಈ ರೀತಿಯಾದಂಥ ಕೂಟದ ರೀತಿ ಅನ್ಕೊಳ್ರಿ. அவர் அந்த வீட்டின் தலைவர் தாகிர் ಹುಸೇನ್. ಅವರು ಮನೆಯ ಯಜಮಾನನು ಜಾಕೀರ್ ಹುಸೇನ್ ಅಂತೆ. நாங்கள் ஒரு நாள் கேட்குறோம், எங்கள் அம்மா கேட்டாங்க, ஐயா எதுக்கியா இத்தனை பிள்ளைங்க அப்படின்னு கேட்குறாங்க. ಆ ತಾಯಿ ಕೇಳಿದ್ರಂತೆ, ಏಕಪ್ಪ ಇಷ್ಟು ಮಕ್ಕಳು ಏನಕ್ಕೆ? அவர் என்ன சொன்னார் தெரியுமா? ಆತನ ಏನ್ ಹೇಳಿದನಂದ್ರೆ, அல்லாஹ் கொடுக்குறாம்மா, ಅಲ್ಲ ಕೊಡ್ತಾ ಇದ್ದಾನಮ್ಮ, அல்லாஹ் கஞ்சி ஊற்றுவான், ಅಲ್ಲ ಬೆಳೆಸ್ತಾನೆ. இந்த விசுவாசம் நமக்கு இருக்கா? ಇಂಥ ನಂಬಿಕೆ ನಮಗಿದೆಯಾ? நம்ம எல்லாம் ஒன்று, ನಾವು ಒಂದು, ஒன்னே ஒன்று, கண்ணே கண்ணு அப்படின்னு சொல்லி ಒಂದು, ಕಣ್ಣೇ ಕಣ್ಣು ಅಂತಾರೆ. அந்த ஒன்று என்ன பண்ணுது? ಆ ಒಂದು ಏನ್ ಮಾಡ್ತದೆ? அமெரிக்காவுக்கு போயிருது. ಗಮನಿಸದೆ ಹೋಗುತ್ತೆ. எங்கள் 2 பிள்ளைங்களும் பெங்களூருக்கு வந்தாங்க படிக்க. ಇವರ ಮಕ್ಕಳನ್ನ ಇಬ್ಬರನ್ನ ದೇವರು ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. இப்போ மதுரைக்கு வாங்கப்பா அப்படின்னு சொன்னா, எப்பயாவது வாங்கன்னு சொன்னா, ಯಾವಾಗಾದ್ರೂ ಬಾಪ್ಪ ಅಂತ ಕರೆದ್ರೆ என் பையன் கேட்குறான், ಇವರ ಮಗನು ಕೇಳುತ್ತಾನೆ, வெயில் அடிக்குதா டேடி? ಬಿಸಿಲು ಜಾಸ್ತಿ ಇದೆಯಪ್ಪ, சூடா இருக்கா? ಕಾವು ಜಾಸ್ತಿ ಇದೆಯಾ? அப்படிதான் இருக்கிறாங்க. ஏன்னா they are comfortable with the climate, they are comfortable with the salary. ಈ ರೀತಿಯಾದಂಥ ಸುವ್ಯವಸ್ಥೆಗಳನ್ನ, ವಾತಾವರಣಗಳನ್ನ, ಸಂಬಳವನ್ನ ಅವ್ರು ನೋಡ್ತಾರೆ. அப்போ நீங்கள் ஒரு பிள்ளை பார்த்தீங்கன்னா என்ன ஆவீங்க? ಈ ಒಂದು ಮಗು ಇದ್ರೆ ನೀವು ಏನಾಗ್ತೀರಿ? நம்ம சபை எப்படி வளரும்? ನಮ್ಮ ಸಭೆ ಯಾವ ರೀತಿ ಬೆಳೀತದೆ? இன்னைக்கு இஸ்லாமியர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ நாங்கள் இருக்கிற ஏரியாவில்
எந்த ஒரு கிராமம் இருந்தாலும் மசூதி இல்லாத கிராமமே கிடையாது. ಇಸ್ಲಾಮಿಯರು ಅಂದ್ರೆ ಮುಸ್ಲಿಮರು ವಾಸಿಸುವ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಪ್ರತಿ ಒಂದೊಂದು ಗ್ರಾಮದಲ್ಲಿಯೂ ಮಸೀದಿಯನ್ನು ಕಟ್ಟಿದ್ದಾರೆ. அவன் 4+4 = 16. 16 பிள்ளை பெத்து வச்சிடறான். 16 ಮಕ್ಕಳನ್ನ ಎತ್ತಿರ್ತಾರೆ. நாம இங்க 2 பிள்ளை பெக்கிறதுக்கே ரொம்ப யோசிக்கிறோம். ನಾವು 2 ಮಕ್ಕಳನ್ನ ಎರುವುದಕ್ಕೆ ಬಹಳ ಯೋಚನೆ ಮಾಡುತ್ತೇವೆ. ஆனா ஆண்டவர் என்ன சொன்னாரு? ஆதாம் ஏவாளை என்ன சொன்னாரு? ದೇವರು ಆದಾಮ ಅವಳಿಗೆ ಏನ್ ಹೇಳಿದ್ರು? பழுகி பெருகுங்கள், ನೀವು ಸಂತಾನದಿಂದ ಹೆಚ್ಚಿರಿ. யார் ஆமேன்னு சொல்ல? ஒரே ஒரு சகோதரி தான் ஆமேன்னு சொன்னாங்க. ஒரே ಒಬ್ಬ ಸಹೋದರಿ, ಇಬ್ಬರು ಮಕ್ಕಳ ತಾಯಿ. குறைஞ்சது 2-3 பிள்ளைகளையாவது பெத்துக்கிடணும். நாம இந்த பிள்ளை கஞ்சி ஊத்துமா அந்த பிள்ளை கஞ்சி ஊத்துமான்னு சங்கடப்பட வேண்டிய அவசியம் இல்ல. யாராவது ஒருத்தர் நமக்கு கஞ்சி ஊத்துவாங்க. ಈ ಮಗು ನನ್ನನ್ನು ಸಾಕ್ತದೋ ಆ ಮಗು ನನ್ನ ಸಾಕ್ತದಂತ ಚಿಂತೆ ಪಟ್ಟು ನಾವು ಯೋಚನೆ ಮಾಡುವುದು ಬೇಕಾಗಿಲ್ಲ. ಯಾರೋ ಒಬ್ಬರು ನಿಮ್ಮನ್ನು ಕಾಪಾಡ್ತಾರೆ. சரி, உலகத்தின் காரியங்களுக்காக நம்ம கவலைப்படுகிறோம். ನಾವು ಜಗತ್ತಿನ ಚಿಂತೆಗಳಿಗಾಗಿ ನಾವು ಚಿಂತೆ ಮಾಡ್ತೇವೆ. சரி, உண்மையிலே நாம் எதற்காக கவலைப்பட வேண்டும்? ನಿಜವಾಗ್ಲೂ ನಾವು ಯಾಕೆ ಚಿಂತಿಸಬೇಕು? கவலை கட்டாயம் படணும். எதுக்காக கவலைப்படணும்? ಚಿಂತೆ ಖಚಿತವಾಗ್ಲೂ ಮಾಡಬೇಕು. ಯಾಕೆ? மத்தேயு 6:33 படிங்க. ಮತ್ತಾಯ 6:33 ಓದ್ರಿ. முதலாவது கடவுளுடைய ராஜ்யத்திற்காக, கடவுளுடைய நீதிக்காக என்ன பண்ணணும்? நாம கவலை. ಮೊದಲನೇದಾಗಿ ದೇವರ ರಾಜ್ಯಕ್ಕಾಗಿ ನೀತಿಗಾಗಿಯೂ ತವಕ ಪಡಬೇಕು. அதை தேடணும், ಅದನ್ನ ಹುಡುಕಬೇಕು. ஏப்பா சர்ச்சுக்கு வரலன்னு கேட்டா என்ன சொல்றோம்? ಯಾಕಪ್ಪ ಸಭೆಗೆ ಬರ್ಲಿಲ್ಲ ಅಂದ್ರೆ ಏನು ಹೇಳ್ತಾರೆ? வேலை பாஸ்டர். ಕೆಲಸ ಬದುಕರೆ. வேலைக்காக பாஸ்டர் தான் ஜெபம் பண்ணாரு. ಕೆಲಸಕ್ಕಾಗಿ ಪಾಸ್ಟರ್ ಮೊದಲೇ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ. பாஸ்டர் எதுக்காக ஜெபம் பண்ணணும்? ಈಗ ಪಾಸ್ಟರ್ ಯಾವಕ್ಕೆ? வேலை காலி பண்ணனும் ஜெபம் பண்ணணும். ಕೆಲಸ ತೆಗೆದಾಕು ದೇವರೇ. மறுபடியும் சர்ச்சுக்கு வருவோம் இல்லையா? ಅನಂತರ ಸಭೆಗೆ ಬರ್ತಾರಲ್ವಾ? நிறைய நேரம் நம்ம எதுக்கு கவலைப்படுகிறோம்? வாய்க்கும் வயிற்றுக்கும் கவலைப்பட்டு என்ன பண்றோம்? நாம முதலாவது கடவுளுடைய ராஜ்யத்தையும் கடவுளுடைய நீதியும் தேடுவதற்கு பதிலாக இம்மைக்குரிய காரியங்களை தேடுகிறோம். ನಾವು ಮೊದಲನೇದಾಗಿ ಯಾಕೆ ಚಿಂತೆ ಮಾಡ್ತೇವೆ? ನಮ್ಮ ಬಾಯಿಗೆ ನಮ್ಮ ಹೊಟ್ಟೆಯನ್ನ ಸಾಕಿಕೊಳ್ಳೋದಕ್ಕೆ ಚಿಂತೆ ಮಾಡ್ತೇವೆ ಹೊರತು ದೇವರ வாழ்க்கைக்கு பிறகுதான ஒரு வாழ்க்கை இருக்கிறது. ಈ ಜೀವಿತಕ್ಕಿಂತ ಮೇಲಾದ ಮತ್ತೊಂದು ಜೀವನ ಉಂಟು. நாம நினைக்கிறோம் இந்த 70 வருஷம் இந்த 80 வருஷம் இதுல சந்தோஷமா இருந்தா போறோம்னு நினைக்கிறோம். ನಾವು ಆಲೋಚನೆ ಮಾಡ್ತೇವೆ 70 ವರ್ಷ ಅಥವಾ 80 ವರ್ಷ ತೃಪ್ತಿಯಾಗಿದ್ರೆ ಸಾಕು ಅಂತ. வாழ்க்கை வேகமாக ஓடிடுதுங்க. ಜೀವಿತ ಬೇಗ ಮುಗಿದು ಹೋಗ್ತದೆ. 1988 வருடம் இதே ಲಿಂಗರಾಜಪುರத்துல ದಿವ್ಯಶಾಂತಿ ಚರ್ಚ್ல எங்களுக்கு கல்யாணம். ಸುಮಾರು ವರ್ಷಗಳ ಹಿಂದೆ ಅಯ್ಯನವರದು ದಿವ್ಯಶಾಂತಿ ಸಭೆಯಲ್ಲಿ ಮದುವೆ ಲಿಂಗರಾಜಪುರಂನಲ್ಲಿ, ಬೆಂಗಳೂರಿನಲ್ಲಿ. ಬೆಂಗಳೂರು ಲಿಂಗರಾಜಪುರ ಚರ್ಚ್ல எங்களுக்கு கல்யாணம். ಮೊನ್ನೆ ಸಭೆಗೆ ಹೋಗಿದ್ವಲ್ಲ ನಾವು, ಅದ್ರ ಪಕ್ಕನೇ ಇದೆ ಹತ್ರ. ஓடிடுச்சு, 38 வருஷம் ஓடிடுச்சு. ಈಗ 38 ವರ್ಷ ಮುಗಿದೋಯ್ತು. எங்க அம்மாவும் போயிட்டாங்க பரலோகத்துக்கு. ತಾಯಿಯವರು ಹೊರಟು ಹೋದ್ರು ಪರಲೋಕಕ್ಕೆ. ஆண்டவர் வேகமாக நாட்கள் ஓடுகிறது. ದೇವರು ಬೇಗ ಕರೆದುಕೊಳ್ಳುವಂತ ದಿನಗಳು ಬರ್ತಾ ಇದೆ. நமக்கு மறுமை ஒன்று இருக்கிறது என்று கவலை யாருக்காவது இருக்குதா? ನಮಗೊಂದು ಮರುರೂಪ ಅಥವಾ ಮಹಿಮೆ. நாளைக்கு என்ன சாப்பிடுவோம், நாளைக்கு என்ன உடுத்துவோம்னு கவலைப்படுகிறோம். ನಾಳೆಗೆ ಏನು ಬೇಕು ತಿನ್ನಬೇಕು ಅನ್ನೋದ್ರ ಯೋಚನೆ ಮಾಡ್ತೇವೆ. இன்றைக்கு ராத்திரி நம்முடைய ஜீவன் நம்மை விட்டு எடுக்கப்படுமானால், ಇವತ್ತು ರಾತ್ರಿ ನಮ್ಮ ಪ್ರಾಣ ನಮ್ಮನ್ನ ಬಿಟ್ಟು ಎತ್ತಲ್ಪಟ್ಟರೆ எங்க போவோம்? ಎಲ್ಲಿಗೆ ಹೋಗ್ತೇವೆ? எங்க நிப்போம்? ಎಲ್ಲಿ ನಿಲ್ಲುತ್ತೇವೆ? இத பத்தி யாருக்காவது கவலை இருக்கு? ಇದರ ಬಗ್ಗೆ ಯಾರಿಗಾದ್ರೂ ಚಿಂತೆ ಇದೆಯೇ? ஒருத்தன் வேகமா என்ன பண்ணா, பெரிய அவனுக்கு நிறைய விளைஞ்சிருச்சு. ಒಬ್ಬನು ವೇಗವಾಗಿ ಎಲ್ಲ ತಿಳಿದಿತ್ತು. பெரிய பெரிய களஞ்சியங்களை கட்டினா, ದೊಡ್ಡ ದೊಡ್ಡ ಕಟ್ಟಡಗಳನ್ನ ಕಟ್ಟಿದನು. நிறைய கோதுமையை சேர்த்து வச்சான். ಗೋಧಿಯನ್ನ ಮೂಟೆ ಮೂಟೆಯಾಗಿ ಸೇರಿಸಿದ. அவனை பார்த்து சொல்றான், தன் ஆத்மாவை பார்த்து சொல்லுகிறான், ஆத்மாவே உனக்கு அநேக நாட்களுக்கென்று பொருட்கள் இருக்கின்றன, சந்தோஷமா குடிச்சு புசித்து சந்தோஷமா இருன்னு சொல்றான். ತನ್ನ ಆತ್ಮಕ್ಕೆ ರಾತ್ರಿ ಹೇಳ್ಕೊಳ್ತಾ ಇದ್ದೇನೆ, ಕಣಜಗಳಲ್ಲಿರುವಂತಹ ಎಲ್ಲ ಆಹಾರವನ್ನ ತಿಂದು ತೃಪ್ತಿ ಪಡು, ಬೇಕಾದ. ஆண்டவர் அவனை பார்த்து என்ன சொன்னார்? ದೇವರು ಅವನ ಬಗ್ಗೆ ಏನ್ ಹೇಳಿದ್ರು? இன்று ராத்திரி உன் ஆத்மா உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளப்படுமே. ಇವತ್ತು ರಾತ್ರಿ ನಿನ್ನ ಆತ್ಮ ನಿನ್ನನ್ನ ಬಿಟ್ಟು ತೆಗೆಯಲ್ಪಡುತ್ತದೆ. நீ சேர்த்து வைத்தவர்கள் யாருக்கு போகும்? ನೀನು ಕೂಡಿಸಿಟ್ಟಿರುವುದು ಯಾರಿಗಾಗುತ್ತೆ? மறுமையை குறித்த கவலை நமக்கு வேணும். ಈ ರೀತಿಯಾದಂತಹ ಚಿಂತೆ ನಮಗೆ ಬೇಕು. வேதம் என்ன சொல்லுது அப்படின்னா, ಸತ್ಯ ವೇದ ಏನ್ ಹೇಳುತ್ತದೆ? கவலைய அத கவலைய மறுக்கணும்னு ஒரு ஆலோசனையா சொல்லல, கவலைய மறுக்கணும் சொல்லி ஒரு கட்டளையாக சொல்லுகிறது. ಚಿಂತೆಯನ್ನ ಮರೆಯಬೇಕು ಅಂತ ಆಲೋಚನೆ ಹೇಳ್ತಾ ಇಲ್ಲ, ಚಿಂತೆಯನ್ನ ಮರೆ ಅಂತ ದೇವರು ಆಜ್ಞೆ ಕೊಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. பிலிப்பியர் 4:6 மறுபடியும் படிங்க. ಮತ್ತೆ 4:6 ಇನ್ನೊಂದ್ಸಲ ಓದಿ. பிலிப்பியர் 4. ಫಿಲಿಪ್ಪಿ 4:6. போதும் ಸಾಕು ಸಾಕು போதும் போதும்.
நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல். ನೀವು ಯಾವ ಸಂಬಂಧವಾಗಿಯೂ ಚಿಂತೆ ಮಾಡದೆ. இல்லே நாங்க எங்களுக்கு எக்கச்சக்கமான கவலை இருக்கு. ನನಗೆ ತುಂಬಾ ಚಿಂತೆ ಇದೆ. இங்க ஆண்டவர் கட்டளையாக சொல்லுகிறார். ಇಲ್ಲಿ ದೇವರು ಆಜ್ಞೆ ಕೊಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. இது ஒரு ஆலோசனை அல்ல, ಇದೊಂದು ಆಲೋಚನೆ ಅಲ್ಲ, இது கட்டளை. ಇದು ಒಂದು ಕಟ್ಟಳೆ. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல். ಯಾವುದಕ್ಕೂ ಚಿಂತೆ ಮಾಡದೆ. ஆனா நம்ம என்ன கவலைப்படுறோம்? என்னத்தை உண்போம், என்னத்தை குடிப்போம் அப்படின்னு என்ன பண்றோம்? ஜீவனுக்காக, உடைக்காக நாம் கவலைப்படுகிறோம். ನಾವು ಏನ್ ಮಾಡ್ತೇವೆ? ಏನ್ ತಿನ್ನಬೇಕು, ಏನು ಒದ್ದುಕೊಳ್ಳಬೇಕು, ಜೀವಕ್ಕಾಗಿ ಬದುಕಿಗಾಗಿ ಚಿಂತೆ ಪಡ್ತೇವೆ. ஆண்டவர் 1 பேதுரு 5:7 சொல்றாரு, 1 ಪೇತ್ರ 5:7, அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால், ಆತನು ನಿನ್ನನ್ನು ವಿಚಾರಿಸುವನಾದ ಕಾರಣ உங்கள் கவலைகள் எல்லாம் ನಿಮ್ಮ ಭಾರಗಳನ್ನೆಲ್ಲ அவர் மேல் வைத்து விடுங்கள். ಆತನ ಮೇಲೆ ಹಾಕಿರಿ. ஒருத்தன் பெரிய பாரத்தை சுமந்துட்டு போறான். ಒಬ್ಬನು ದೊಡ್ಡ ಭಾರ ಹೊತ್ತುಕೊಂಡು ಹೋಗ್ತಾ ಇದ್ದನು. ஒரு மாட்டு வண்டி பின்னாடி வந்துச்சு. ಒಂದು ಎತ್ತಿನ ಗಾಡಿ ಹಿಂದೆ ಹೋಗ್ತಾ ಇತ್ತು. அவனை பார்த்தா சுமந்துட்டு போறவன, ಆ ಸಹೋದರನನ್ನ ನೋಡಿ ಆ ಗಾಡಿಯವನು வண்டியில ஏறி உட்காந்துக்கப்பான்னு சொன்னான். ಅಯ್ಯ ಬಂದು ಬಂಡಿ ಏರಪ್ಪ ಅಂದ್ರಂತೆ. வண்டியில ஏறி உட்காந்துக்கிட்டான். அவனோட பேசிக்கிட்டே போறான். ಆ ಭಾರ ಹೊತ್ತುಕೊಂಡವನು ಗಾಡಿಯಲ್ಲಿ ಕುಳಿತುಕೊಂಡು ಮಾತನಾಡಿಕೊಂಡು ಹೋಗ್ತಾ ಇದ್ದನಂತೆ. யதார்த்தமா திரும்பி பார்க்கறான். ಆ ಓಡಿಸುವವನು ಹಿಂತಿರುಗಿ ನೋಡ್ತಾನೆ. அவன் பாரத்தை தலையிலே வச்சு வண்டியில உட்காந்துருக்கான். ಅವನ ಭಾರವನ್ನ ತಲೆಯ ಮೇಲೆ ಇಟ್ಕೊಂಡು ಕುತ್ಕೊಂಡಿದ್ದಾನೆ ಗಾಡಿಯಲ್ಲಿ. எப்படி இருக்கும்? ಹೇಗಿರ್ತದೆ? வசனம் என்ன சொல்லுது? ವಾಕ್ಯ ಏನ್ ಹೇಳ್ತದೆ? பாரத்தை அவர் மேல வச்சிருங்க. ಭಾರವನ್ನೆಲ್ಲ ಆತನ ಮೇಲೆ ಹಾಕಿರಿ. நம்ம சர்ச்சுக்கு வருவோம், ನಾವು ಸಭೆಗೆ ಬರ್ತೇವೆ, நிறைய பாரங்கள் கொண்டு வருவோம். ಅನೇಕ ಭಾರಗಳನ್ನ ತರ್ತೇವೆ. இங்க பாரத்தை இறக்கி வைங்கன்னு சொல்லுவோம். ಇಲ್ಲಿ ಭಾರಗಳನ್ನ ಇಳಿಸಿರಿ ಅಂತ ಹೇಳ್ತೇವೆ. காணிக்கப்பட்டி மாதிரி இறக்கி வச்சிருவீங்க. ಕಾಣಿಕೆಯ ಪೆಟ್ಟಿಗೆ ಹತ್ರ ಇಳಿಸ್ತೀರಿ. நீங்க சபையெல்லாம் முடிஞ்சு போனதுக்கு அப்புறம், ಸಭೆಯ ಆರಾಧನೆಯ ಎಲ್ಲ ಮುಗಿದ ನಂತರ கரெக்டா அவங்கவங்க பாரம் எதுன்னு கண்டுபிடிச்சு தூக்கிட்டு போயிருவீங்க. ಮತ್ತೆ ಯಾರ್ಯಾರ ಭಾರ ಎಲ್ಲಿ ಇಳಿಸಿದ್ರೆ ಅದನ್ನೇ ಕಂಡುಹಿಡಿದು ಎತ್ಕೊಂಡು ಹೋಗ್ತೀರಿ. பாரம் எப்படி போகும்? ಭಾರ ಎಲ್ಲಿ ಹೋಗುತ್ತದೆ? பாரத்தை ஆண்டவர் மேல வைக்கணும். ಭಾರವನ್ನ ದೇವರ ಮೇಲೆ ಹಾಕಬೇಕು. இல்ல வண்டி மேல ஏறி உட்கார்ந்து வண்டியில பாரத்தை பிடிச்சிட்டு இருந்தான் பாருங்க. ಎತ್ತಿನ ಬಂಡಿಯಲ್ಲಿ ಕುಳಿತುಕೊಂಡು ಆ ತಲೆ ಮೇಲೆನೆ ಇಟ್ಕೊಂಡಿದ್ದಾನೆ ನೋಡ್ರಿ. அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால், ಆತನು ನಿಮ್ಮನ್ನ ವಿಚಾರಿಸುವವನಾದ ಕಾರಣ உங்கள் கவலைகளை அவர் மேல் வைத்து விடுங்கள். ನಿಮ್ಮ ಚಿಂತೆಯನ್ನೆಲ್ಲ ಆತನ ಮೇಲೆ ಹಾಕಿರಿ. நீதிமொழிகள் 12:25 சொல்லுது, ಜ್ಞಾನೋಕ್ತಿಗಳು 12:25 ಹೇಳುತ್ತೆ, மனுஷருடைய இருதயத்தில் உள்ள கவலை, ಮನುಷ್ಯನ ಹೃದಯದಲ್ಲಿರುವ ಚಿಂತೆಗಳು அதை ஒடுக்கும் நல்வார்த்தையோ அதை மகிழ்ச்சியாக்கும். ಅದು ಸರಿಪಡಿಸುತ್ತದೆ. மனுஷ இதயத்துல கவலை இருந்து கொண்டே இருக்குதுங்க. ಮನುಷ್ಯನ ಮನಸ್ಸಿನಲ್ಲಿ ಚಿಂತೆಗಳಾಗೆ ಇರುತ್ತೆ. எல்லாருடைய வாழ்க்கையிலும் கவலை இருக்கிறது. ಎಲ್ಲರ ಮನಸ್ಸಿನಲ್ಲಿ ಕಳವಳಗಳಿರುತ್ತದೆ. நமக்கு இங்கே ஆலோசனை என்ன? ನಮ್ಮ ಆಲೋಚನೆ ಇಲ್ಲಿ ಏನಂದ್ರೆ, கவலையை ஆண்டவர்ட்ட கொடுத்துருங்க. ನಿಮ್ಮ ಚಿಂತೆಯನ್ನೆಲ್ಲ ದೇವರಿಗೆ ಕೊಡ್ರಿ. ஒரு குழந்தை ಒಂದು ಮಗು LKG UKG படிக்குதுன்னு வைங்க, ಸಣ್ಣ ವಯಸ್ಸಿನಲ್ಲಿ LKG UKG ಓದುವವರು பெரிய மூட்டையா கொடுப்பாங்க. ಆ ಮಗುವಿಗೆ ದೊಡ್ಡ ಮೂಟೆ ಬ್ಯಾಗ್ ಕೊಡ್ತಾರೆ, தூக்கிட்டு போகும். ಎತ್ಕೊಂಡು ಹೋಗುತ್ತೆ. அப்பா என்ன பண்ணுவாரு? ತಂದೆ ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ? இந்த குழந்தை என்ன பண்ணும்? அப்பாட்ட அந்த சுமையை கொடுத்துரும். அப்பா பைக்லயோ இல்ல தானோ சுமந்துட்டு போவாரு. ಆ ಮಗು ಏನ್ ಮಾಡುತ್ತೆ? ತಂದೆಯ ಹೆಗಲ ಮೇಲೆ ಆ ಭಾರವನ್ನ ಹಾಕಿ ಹೊತ್ತುಕೊಂಡು அந்த ಹೋಗ್ತಾರೆ. பிள்ளை சந்தோஷமா நடந்து போகும். ಆ ಮಗು ಸಂತೋಷವಾಗಿ ಆನಂದವಾಗಿ ನಡ್ಕೊಂಡು ஸ்கூல் ಹೋಗ್ತಾರೆ. வாசல்ல கொண்டு போய் அவர் கொடுத்துருவாரு. ಬಾಗಿಲವರೆಗೂ ತಗೊಂಡು ಹೋಗಿ ಕೊಡ್ತಾರೆ. ஆண்டவர்ட்ட அது மாதிரி நீங்க பாரத்தை கொடுக்கணும். ಅದೇ ರೀತಿ ನೀವು ನಿಮ್ಮ ದೇವರಿಗೆ ನಿಮ್ಮ ಭಾರಗಳನ್ನ ಕೊಡಬೇಕು. அப்படி கொடுக்கணும்னா நீங்க சின்ன பிள்ளை ஆகணும். ಹಾಗೆ ಕೊಡಬೇಕಾದ್ರೆ ನೀವು ಸಣ್ಣ ಮಕ್ಕಳಾಗಬೇಕು. பரலோக ராஜ்யத்துல பிரவேசிக்கணும் அப்படின்னா, ಪರಲೋಕ ರಾಜ್ಯಕ್ಕೆ ಪ್ರವೇಶಿಸಲ್ಪಡಬೇಕಾದರೆ குழந்தைகளாக மாற வேண்டும். ಚಿಕ್ಕ ಮಕ್ಕಳಂತೆ ಆಗಬೇಕು. குழந்தை அப்பா அம்மா சொல்றத நம்பும். ಮಗು ಬಂದು ತಾಯಿ ತಂದೆ ಹೇಳುವಂತದ್ದನ್ನ ನಂಬುತ್ತದೆ. சாயங்காலம் வரும்போது அப்பா உனக்கு அல்வா வாங்கிட்டு வருவேன், ಸಾಯಂಕಾಲ ಬರುವಾಗ ಅಪ್ಪ ಹೇಳ್ತಾರೆ ನಿನಗೆ ಅದು பிரியாணி வாங்கிட்டு வருவேன், ಬಿರಿಯಾನಿ ತರ್ತೇನೆ. பிள்ளை என்ன நினைக்கும்? ಮಗು ಏನ್ ಅಂದ್ಕೊಳ್ಳುತ್ತೆ? கட்டாயம் அப்பா பிரியாணி வாங்கிட்டு வருவார், ನಿಜವಾಗಲೂ ನಮ್ಮ ಅಪ್ಪ ಬಿರಿಯಾನಿ ತರ್ತಾರೆ, வாங்கிட்டு வருவார், ಚೆನ್ನಾಗಿರೋದೇ ತರ್ತಾರೆ. ஆனா நமக்கு என்ன ಆದ್ರೆ ನಮಗೇನು ಸಮಸ್ಯೆ? ஆண்டவர் வசனம் சொல்லுது, దేవుని వాక్యం సెలవిస్తుంది. அது மாதிரி நடக்குமா? అలాగే జరుగుతుందా? எல்லாரும் ஜெபத்துக்கு வந்தாங்க, అందరూ ప్రార్థనకి వచ్చారు, மழைக்காக ஜெபம் பண்ணாங்க, అలాగే ప్రార్థించారు. பாஸ்டர் ஆல்பர்ட் சொல்லிட்டார், நாளைக்கு நம்ம மழைக்காக ஜெபம் பண்ண போறோம், ಮಳೆಗೋಸ್ಕರ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡೋಣ ಅಂತ ಪಾಸ್ಟರ್ எல்லாரும் நீங்க வந்துடணும். ಅಂದ್ರು ರಾವಲ್ಲಿ எல்லாரும் வந்துட்டாங்க. ಎಲ್ಲರೂ ಬಂದ್ರು. ஒரே ஒரு பையன் மாத்திரம் கொடை கொண்டு வந்தான். ಒಬ್ಬನು ಹುಡುಗ ಬರಲಿಲ್ಲ. என்ன அர்த்தம்? ಏನ್ ಅರ್ಥ? அவனுக்கு விசுவாசம் இருக்கு, ಅವನಿಗೆ ನಂಬಿಕೆ ಇದೆ. நம்ம ஜெபம் பண்ணோம்னா மழை வந்துரும்,
அதனால நம்ம நனையாம வீட்டுக்கு போகணும்னு கொடை கொண்டு வந்தான். ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದ್ರೆ ಖಚಿತವಾಗಿ ಮಳೆ ಬರ್ತದೆ, ನಾವು ಮನೆಗೆ ಹಿಂತಿರುಗಿ ಹೋಗುವಾಗ நமக்கு ಛತ್ರಿ ಬೇಕು. விசுவாசம் இல்ல. ಹಾಗಾದ್ರೆ ಬೇರೆಯವರಿಗೆ ವಿಶ್ವಾಸ ಇಲ್ಲ. விசுவாச திருடன் அந்த விசுவாசத்தை எடுத்து விடுகிறான். ವಿಶ್ವಾಸದ ಕಳ್ಳನು ಆ ವಿಶ್ವಾಸವನ್ನ ಕದ್ದುಕೊಳ್ತಾನೆ. கவலைக்கு மருந்து என்னங்க? ಚಿಂತೆಗೆ ಔಷಧಿ ಏನ್ರಿ? వినబడతలేదు, జోరుగా చెప్పండి. இன்னும் நல்லா சொல்லலாமே. ఇంకా బాగా చెప్పొచ్చు కదా మీరు. கவலைக்கு மருந்து என்ன? ఏమి చింతలకు ఔషధి మద్దేమి? ஜபம் தாங்க. ప్రార్థన. ஜபம் தாங்க. ప్రార్థన. ஆண்டவரே, என்னால இந்த பாரத்தை தாங்க முடியல. ప్రభువా, నా వల్ల ఈ భారాన్ని మోసే అన్నాలు என்ன பண்ண? అన్న ఏం చేసింది? సభைக்குள்ள வந்தா ఆలయం దగ్గరికి వచ్చి ఏలి నిனைచారు நல்லா குடிச்சிருக்கா போல நினைச்சாரு. అక్కడ ఏలి గారు నెనచారు ఏమో మద్యపానం చేసి వచ్చింది అని. ஆனா அவ என்ன பண்ணா? అయితే ఆయన ఏం தன்னுடைய இருதயத்தை எல்லாம் ஆண்டவருடைய சமூகத்திலே ஊற்றி விட்டாள். ఆమె హృదయములో ఉన్నటువంటి అన్ని భారాలని దేవుని సన్నిధిలో పోసేసి. வேதம் சொல்லுது, ದೇವರ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತೆ, அப்புறம் அவள் துக்கமுகமா இருந்ததில்லை. ಆ ಪ್ರಾರ್ಥಿಸಿದ ನಂತರ ಆಕೆಯ ಮೋರೆಯಲ್ಲಿ ದುಃಖ ಕಾಣಲಿಲ್ಲ. எத்தனை பேருக்கு அந்த விசுவாசம் இருக்கு? ಎಷ್ಟು ಜನಕ್ಕೆ ಅಂತ ನಂಬಿಕೆ ಇದೆ? நான் ஆண்டவர்ட்ட சொல்லிட்டேன், ನಾನು ದೇವರಿಗೆ ಎಲ್ಲ ಒಪ್ಪಿಸಿದೆ, ஆண்டவர் எல்லாத்தையும் பாத்துக்குவாரு, ದೇವರು ಎಲ್ಲವನ್ನ ನೋಡಿಕೊಳ್ಳುತ್ತಾರೆ, நான் கவலைப்படாம வீட்டுக்கு போறேன், ನಾನು ಚಿಂತೆ ಇಲ್ಲದೆ ಮನೆಗೆ ಹೋಗ್ತೇನೆ. இன்றைக்கு அப்படி கவலையோடு வந்த எல்லாரும் நீங்க கவலையை விட்டுட்டு நீங்க வீட்டுக்கு போகணும். ಈ ರೀತಿಯಾಗಿ ಚಿಂತೆಯಿಂದ ಬಂದಿರುವ ನೀವೆಲ್ಲರೂ ನಿಮ್ಮ ಭಾರಗಳನ್ನ ಯೇಸುವಿನ ಮೇಲೆ ஜெபத்திலே பவுல் இங்கே 4 படிகளை சொல்லுகிறார். ಈ ಪ್ರಾರ್ಥನೆಯಲ್ಲಿ ಪೌಲನು 4 ಹಂತಗಳನ್ನು ಹೇಳ್ತಾನೆ. இத சொல்றாரே பவுல், அவர் எங்க இருக்கார் தெரியுமா? ಇದನ್ನ ಹೇಳುತ್ತಾ ಇರುವ ಪೌಲನು ಎಲ್ಲಿದ್ದಾರೆ? ஜெயில்ல இருக்கிறாரு, ಸೆರೆಯಲ್ಲಿದ್ದಾರೆ. சந்தோஷமா இருங்கள், ಸಂತೋಷವಾಗಿರ್ರಿ, சந்தோஷமா இருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன். ಯಾವಾಗಲೂ ಸಂತೋಷ ಪಡ್ರಿ ಅಂತ ಮತ್ತೊಮ್ಮೆ ಹೇಳುತ್ತೇನೆ. கவலைக்கு ஆப்போசிட் சந்தோஷம், ಚಿಂತೆಗೆ ವಿರುದ್ಧವಾದದ್ದು ಸಂತೋಷ. அவர் சிறைச்சாலையில இருந்துகிட்டு நானும் சந்தோஷமா இருக்கிறேன், நீங்களும் சந்தோஷமா இருங்க. ಆತನು ಸೆರೆಮನೆಯಲ್ಲಿ ಇದ್ದುಕೊಂಡು ನಾನು ಸಂತೋಷವಾಗಿದ್ದೇನೆ, ನೀವು சொல்ல முடியுமா? ಯಾರಾದ್ರೂ ಹೇಳಲಿಕ್ಕಾಗುತ್ತಾ? நானே சிறையில இருக்கிறேன், ನಾನೇ ಸೆರೆಯಲ್ಲಿದ್ದೇನೆ, என்கிட்ட வந்து நீங்க ஆறுதல் கேக்குறீங்களே, ನನ್ನ ಹತ್ರ ಬಂದು ಆದರಣೆ ಕೇಳ್ತಿರಲ್ವಾ? ஆனால் இங்கே பவுல் சொல்லுகிறார், கவலைப்படாதிருங்கள். ಆದ್ರೆ ಪೌಲನೇ ಅಲ್ಲಿಂದನೇ ಹೇಳ್ತಾ ಇದ್ರೆ, ಚಿಂತೆ ಮಾಡಬೇಡಿ. கவலைக்கு மருந்து ஜெபம், ಚಿಂತೆಗೆ ಔಷಧಿ ಪ್ರಾರ್ಥನೆ. இந்த ஜெபத்துல 4 படிகள் இருக்குது. ಈ ಪ್ರಾರ್ಥನೆಯಲ್ಲಿ ಚಿಂತೆಯ ಕಾರ್ಯ ವಿಷಯದಲ್ಲಿ 4 ಹಂತಗಳಿವೆ. ஜெபம் என்றால் என்னங்க? ಪ್ರಾರ್ಥನೆ ಅಂದ್ರೆ ಏನು? வெரி குட். கடவுளோடு உறவு கொள்ளுதல், ದೇವರೊಟ್ಟಿಗೆ ಸಂಪರ್ಕ ಅಥವಾ ಸಂಬಂಧ ಕಲ್ಪಿಸಿಕೊಳ್ಳುವುದು. கடவுளோடு பேசும் பொழுது பரமண்டல எங்கள் பிதாவே எல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ದೇವರೊಂದಿಗೆ ಮಾತಾಡುವಾಗ ಪರಮ ಮಂಡಲದಲ್ಲಿರುವ ತಂದೆಯೇ ಅಂತ ಉದ್ದವಾಗಿ ಹೇಳುವಂತ ಅವಶ್ಯಕತೆ ಇಲ್ಲ. எங்க மாமியார் இந்த பெங்களூர்ல உள்ளவங்க தான். ಇವರ ಬಂಧುಗಳು ಬೆಂಗಳೂರಿನಲ್ಲಿ ಇದ್ದಾರೆ. அவங்க எப்படி ஜெபம் பண்ணாங்க தெரியுமா? ಅವರು ಯಾವ ರೀತಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತಾರೆ ಅಂದ್ರೆ, ஏதோ ஏசுனார் பக்கத்துல உட்காந்துருக்க மாதிரி, ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಪಕ್ಕದಲ್ಲಿ ಕೂತ್ಕೊಂಡಿರೋರ ತರ இவங்க பக்கத்துல உட்காந்துக்கிட்டு ಪಕ್ಕದಲ್ಲೇ ಕುಳಿತುಕೊಂಡು ஒரு நாள் ஜெபம் பண்றாங்க. ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತಾರೆ. என் மனைவி பேர் ரெபெக்கா, ಇವರ ಪತ್ನಿಯವರ ಹೆಸರು ರೆಬೆಕ್ಕಾ ಅಂತ. என்ன ஆண்டவரே, ಏನ್ ದೇವ್ರೆ, ரெபெக்காவுக்கு ஒரு கார் கொடுங்க ஆண்டவரே, ರೆಬೆಕ್ಕಾಗೆ ಒಂದು ಗಂಡನನ್ನ ಕೊಡು ದೇವ್ರೆ. நான் யதார்த்தமா ಕಾರನ್ನ ಕೊಡ್ರಿ ದೇವ್ರೆ. ಮದುವೆ ಆಗದಿದ್ ಮುಂಚೆ ಅನ್ಕೊಂಡೆ ನಾನು. மொழிய பேத்துட்டீங்களா? ஆமா ஆமா, கார் கொடுங்க ஆண்டவரே, ಒಂದು ಕಾರನ್ನ ಕೊಡ್ರಿ ಅಂತ ಹೇಳಿ. ಇನ್ನು ಸ್ವಲ್ಪ ಶಾರ್ಪ್ ಬಿಡಿಬಿಡ್ತಾರೆ ಅವ್ರದ್ದು ವಾಯ್ಸ್ ಡಬಲ್. ஓகே. அந்த கார் வந்தபோது அவங்க இல்ல, உயிரோடு இல்ல. ಕಾರು ಬಂದ ನಂತರ, ದೇವರು ಕೊಟ್ಟ ನಂತರ ಅವರು ಜೀವಂತವಾಗಿ ಇರಲಿಲ್ಲ. யாராவது அப்படி பேசிருக்கீங்களா ஆண்டவர்கிட்ட? ಈ ರೀತಿಯಾಗಿ ನೀವು ಯಾರಾದರೂ ಮಾತನಾಡಿದ್ದೀರಾ? நான் பேசியிருக்கேன். ಇವರು ಮಾತಾಡಿದ್ದಾರೆ. நான் பெங்களூர்ல என் ஒய்ஃபோட வரும்போது கார்ல தான் வருவேன். ಇವರ ಬೆಂಗಳೂರಿಗೆ ಬರುವಾಗ ಇವರ ಪತ್ನಿಯವರ ಕಾರ್ನಲ್ಲೇ ಬರ್ತಾರೆ. ஆண்டவரே ரொம்ப பசிக்குது, ಅಯ್ಯ ತುಂಬಾ ಹೊಟ್ಟೆ ಹಸಿತಾ ಇದೆ, எனக்கு ஏதாவது பிளாட்ஃபாரத்தில் இட்லி கிடைக்கணும், ನನಗೆ ಎಲ್ಲಾದ್ರೂ ಫುಟ್ಪಾತ್ ಇದೆಯಲ್ಲ ಪ್ಲಾಟ್ಫಾರ್ಮ್, ಆ ರೀತಿ பெரிய ஹோட்டல்ல போனா சட்டை டவுசர் எல்லாம் கழட்டிடுவான். ಬೇರೆ ಕಡೆ ಹೋದ್ರೆ ಜಾಸ್ತಿ ಹಣ ಕೇಳ್ಕೊಳ್ತಾರೆ. நம்ம பிளாட்ஃபாரத்தில் சாப்பிட்டா 100 ரூபாயில எல்லாரும் சாப்பிடலாம். ಸಾಧಾರಣ ಹೋಟೆಲ್ನಲ್ಲಿ 100 ರೂಪಾಯಿಗೆ ತಿಂದ್ಬಿಡ್ಬೋದು. உடனே ஹோட்டல் தெரியும், ಪ್ಲಾಟ್ಫಾರ್ಮ್ ಹೋಟೆಲ್ ಸೂಡ ಇಡ್ಲಿ ಚಟ್ನಿ ಸಾಂಬಾರ್. ತಕ್ಷಣವೇ ಅಲ್ಲಿ ಹೋಟೆಲ್ ಕಾಣಿಸ್ತದೆ, ಬಿಸಿ ಇಡ್ಲಿ ಸಾಂಬಾರ್ ಎಲ್ಲ ಸಿಗುತ್ತೆ. சென்னையில பாண்டி பஜார்னு ஒரு இடம் இருக்கு. ಚೆನ್ನೈಯಲ್ಲಿ ಒಂದು ಸ್ಥಳ ಉಂಟು. சென்னை போயிருக்கீங்களா? பாண்டி பஜார் போயிருக்கீங்களா? ಚೆನ್ನೈನಲ್ಲಿ ಆ ಸ್ಥಳಕ್ಕೆ ಹೋಗಿದ್ದೀರಾ? 4 ಇಡ್ಲಿ வாங்குனீங்கன்னா 4 ಇಡ್ಲಿ ತೆಗೆದುಕೊಂಡ್ರೆ ಚಟ್ನಿ ಸಾಂಬಾರ್, ಎಳ್ಳು ಚಟ್ನಿ, ಕೊಳ್ಳು ಚಟ್ನಿ, ಪುದೀನಾ ಚಟ್ನಿ, ಮಲ್ಲಿ ಚಟ್ನಿ, ಸೇರುವ, ಇನ್ನ வேற என்னமோ ஒன்று கொடுப்பான். ಆ ಇಡ್ಲಿಯ ಜೊತೆಯಲ್ಲಿ ವಡಗರಿ,
5 ವಿಧವಾದಂತ ಚಟ್ನಿ இல்ல, ಸಾಂಬಾರ್ 5க்கு மேல 5ಕ್ಕೂ ಮೇಲೆ ಸಾಂಬಾರ್ಗಳನ್ನ ಕೊಡ್ತಾರೆ. எக்கச்சக்கமா கொடுப்பான். ತುಂಬಾ ವಿಧವಾಗಿ ಕೊಡ್ತಾರೆ. இதெல்லாம் இலவசம் தான். ಇದೆಲ್ಲ ಉಚಿತ, இலவசம் தான். ಉಚಿತ. இட்லிக்கு மட்டும் நீங்க காசு கொடுக்குறீங்க. ಇಡ್ಲಿಗೆ ಮಾತ್ರ ಹಣ ಕೊಡಬೇಕು. ஒரு நாளைக்கு நீங்க இட்லி வாங்காம ಒಂದು ದಿನ ಇಡ್ಲಿ ತೆಗೆದು, இதெல்லாம் இலவசம் தானே. ಇದೆಲ್ಲ ಉಚಿತ ಅಲ್ವಾ? தூக்குச்சட்டி எடுத்துட்டு போயிட்டு ಒಂದು இந்த இலவசமா கொடுப்பீங்களே அதை மாத்திரம் கொடுங்கன்னு கேட்டா கொடுப்பானா? ಉಚಿತವಾಗಿ ಕೊಡೋದನ್ನೆಲ್ಲ ನನಗೆ ಕೊಡ್ರಿ ಅಂತೇಳಿ ನೀವು ಬಟ್ಲುಗಳು முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், பின்பு சட்னி சாம்பார் எள்ளு சட்னி கொள்ளு சட்னி புதினா சட்னி எல்லாம் உங்களுக்கு தரப்படும். ಮೊದಲನೇದಾಗಿ ದೇವರ ರಾಜ್ಯವನ್ನ ஆண்டவருடைய ராஜ்யம் தாங்க முக்கியம். ದೇವರ ರಾಜ್ಯವೇ ಪ್ರಾಮುಖ್ಯ. அவருடைய நீதி தாங்க முக்கியம். ಆತನ ನೀತಿಯೇ ಪ್ರಾಮುಖ್ಯ. இதை தேடாம உலகத்துக்குரியவர்களை தேடிக்கொண்டே இருக்கிறோம். ಇದನ್ನ ಹುಡುಕದೆ ಜಗತ್ತಿನಲ್ಲಿ ಬೇಕಾದವುಗಳನ್ನ ಹುಡುಕ್ತಾ ಇದ್ದೀರಿ. சோ ஜெபம் என்பது கடவுளோடு பேசுவது. ಹಾಗಾಗಿ ಪ್ರಿಯರೇ, ಪ್ರಾರ್ಥನೆ ಅನ್ನುವುದು ದೇವರೊಂದಿಗೆ ಸಂಭಾಷಣೆ ಮಾಡುವುದು. ಫ್ರೆಂಡೋட பேசுற மாதிரி, ಒಬ್ಬ ಆಪ್ತ ಸ್ನೇಹಿತನೊಟ್ಟಿಗೆ ಮಾತಾಡುವ ಹಾಗೆ. முதல் படி ஜெபம். ಮೊದಲನೆಯ ಹಂತ ಪ್ರಾರ್ಥನೆ. கடவுளை ಅಣುகுதல், கடவுளோடு உறவு கொள்ளுதல், ದೇವರೊಂದಿಗೆ ಸಂಬಂಧ ಹೊಂದಿಕೊಳ್ಳುವುದು. அடுத்து வேண்டுதல் ಅಥವಾ ನಂತರ ಪ್ರಾರ್ಥನೆ ಬೇಡಿಕೊಳ್ಳುವುದು. எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் அப்படின்னு சொல்றாரு. ಎಲ್ಲಾ ಕಾರ್ಯಗಳಿಗಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆಯನ್ನ ಭಿನ್ನಹಗಳಿಂದ ಅಂತ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. உங்கள் விண்ணப்பங்களை யார்ட்டையும் கொடுக்க வேண்டாம், ஆண்டவர்ட்ட கொடுத்தா போறோம். ನಿಮ್ಮ ವಿಜ್ಞಾಪನೆಗಳನ್ನ ಯಾರ ಬಳಿಯಲ್ಲಿ ಕೊಡಬೇಡ್ರಿ, ದೇವರ ಬಳಿಯಲ್ಲಿ ಕೊಡ್ರಿ. நீங்க ஆண்டவரை வணங்குறீங்க, ನೀವು ದೇವರನ್ನ ಪೂಜಿಸುತ್ತೀರಿ. எதிர்த்த வீட்டுல போய் ரட்சிக்கப்படாத ஒருத்தட்டு நீங்க புலம்ப வேண்டிய அவசியமே இல்லை. ನೀವು ರಕ್ಷಣೆ ಹೊಂದದೇ ಇರುವ ನಿಮ್ಮ ಎದುರು ಮನೆ ಅಕ್ಕಪಕ್ಕದ ಮನೆಯಲ್ಲಿ 1000 பிரச்சனை இருக்கலாம், ನಿಮ್ಮ ಮನೆಯಲ್ಲಿ ಸಾವಿರಾರು ಕಷ್ಟಗಳಿರಲಿ, 1000 பிரச்சனை இருந்தாலும் ஆண்டவர்ட்ட தான் கொடுக்கணும். ಸಾವಿರಾರು ಕಷ್ಟಗಳಿದ್ರು ದೇವರ ಬಳಿ ಹೇಳಿಕೊಳ್ಳಬೇಕು, வேற யார்ட்டையும் சொல்ல வேண்டாம். ಬೇರೆ ಯಾರ ಬಳಿ ಹೇಳಿಕೊಳ್ಳಬೇಡ್ರಿ. அண்ணாள் என்ன சொன்னா? ಅನ್ನಳು ಎಲ್ಲಿ ಹೇಳಿಕೊಂಡ್ಲು? ஆலயத்துக்குள்ள போனா, ಆಲಯದೊಳಗಡೆ ಹೋದಳು. வருடந்தோறும் அவளை நிம்பளப்படுத்தினா அவளுடைய தங்கச்சி. ಆಕೆಯ ಸೌತಿ ಅಂತಾರಲ್ಲ, ಆಕೆ ಬಹಳ ಹಿಂಸಿಸಿದಳು ಆಕೆಯನ್ನ. ஆனால் என்ன பண்ணா? ಆண்டவர்ட்ட போய் என்ன பண்ணா? அவ கொட்டுனா. ಆಕೆ ಏನು ಮಾಡಿದಳು? ದೇವರ ಪಾದ ಸನ್ನಿಧಿಯಲ್ಲಿ ಎಲ್ಲವನ್ನ ಸುರಿಸಿದಳು. அப்புறம் அவள் துக்கமுகமாய் இருக்கவில்லை. ನಂತರ ಆಕೆ ದುಃಖ ಮುಖವಾಗಿ ಇರಲಿಲ್ಲ. நாம கடவுள்கிட்ட மனம் திறந்து பேச வேண்டும். ನಾವು ದೇವರ ಬಳಿ ಮನ ತೆರೆದು ಮಾತನಾಡಬೇಕು. உண்மையை ஒத்துக்கிடுங்க. ஆண்டவரே, நான் திருடன் தான் ஆண்டவரே. ನಿಜ ಒಪ್ಪಿಕೊಂಡ್ಬಿಡ್ರಿ, ನೀವು ಏನಾಗಿದ್ದೀರೋ ಆ ಸ್ಥಿತಿಯನ್ನ ದೇವರ நான் மோசமானவன் தான் ನಾನು ஆண்டவரೇ. ಕಳ್ಳ ದೇವರೇ, ನಾನು ಮೋಸವಾದವನು ದೇವರೇ. என்கிட்ட நீதி உள்ள ஜீவியம் இல்ல ஆண்டவரே. ನನ್ನ ಬಳಿ ನೀತಿವಂತಿಕೆಯ ಜೀವನ ಇಲ್ಲ ದೇವರೇ. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. ದೇವರ ಬಳಿ ಹೇಳ್ರಿ, நீங்க வேற யார்ட்டையும் சொல்ல வேண்டாம். ಬೇರೆ ಯಾರ ಬಳಿ ಹೇಳ್ಬೇಡ್ರಿ. கத்தோலிக்க சபையில குருமார்ட்ட போய் பாவ அறிக்கை செய்வாங்க. ಈ ಕಥೋಲಿಕ್ ಸಭೆಯಲ್ಲಿ ಗುರುಗಳು ಇರ್ತಾರೆ, ಅವರ ಬಳಿಯಲ್ಲಿ ಪಾಪ ಅರಿಕೆ ಮಾಡ್ತಾರೆ. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. தன் பாவங்களை அறிக்கை செய்கிறவன் இரக்கம் பெறுவான். ತನ್ನ ಪಾಪಗಳನ್ನ ಒಪ್ಪಿಕೊಳ್ಳುವವನಿಗೆ ಕರುಣೆ ದೊರೆಯುವುದು. எபிரேயர் 4:16 படிங்க. ಇಬ್ರಿಯರಿಗೆ 4:16 ಓದ್ರಿ. நானே படிக்கிறேன். நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் ಧೈರ್ಯமாய் கிருபாசன தண்டையிலே சேரக்கடவோம். ನಾವು ಕರುಣೆಯನ್ನ ಹೊಂದುವಂತೆಯೂ ಆತನ ದಯೆಯಿಂದ ಸಮಯೋಚಿತವಾದ ಸಹಾಯವು ನಮಗೆ ದೊರೆಯುವಂತೆಯೂ ಧೈರ್ಯದಿಂದ ಕೃಪಾಸನದ ಮುಂದೆ ಬರೋಣ. வசனத்துக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? ಏನು ಈ ಮಾತಿನ ಅರ್ಥ? அப்படியே என் உள்ளத்தை திறந்து ஆண்டவரிடத்திலே காண்பிப்பது. ಹಾಗೆಯೇ ನನ್ನ ಹೃದಯವನ್ನ ತೆರೆದು ದೇವರ ಬಳಿಯಲ್ಲಿ ತೋರಿಸುವಂತದ್ದು. நீங்க ஃப்ளைட்ல போனீங்கன்னா, ನೀವು ವಿಮಾನದಲ್ಲಿ ಪ್ರಯಾಣ ಮಾಡುವಾಗ உங்களுடைய லக்கேஜ் பை ஸ்கேன் செய்வாங்க. ನಿಮ್ಮ ಎಲ್ಲ ಲಗೇಜ್ ಅನ್ನ ಸ್ಕ್ಯಾನ್ ಮಾಡ್ತಾರೆ. நீங்க உள்ளுக்குள்ள ரூபாவா வச்சிருந்தீங்கன்னா, பணம் வச்சிருந்தீங்கன்னா, ನೀವು ಒಂದು ವೇಳೆ ಅದರೊಳಗಡೆ ಹಣ ಇಟ್ಟಿದ್ದರೆ, இல்ல கோல்டு வச்சிருந்தீங்கன்னா, ಅಥವಾ ಚಿನ್ನ ಇಟ್ಟಿದ್ದರೆ, இல்ல ஆயுதம் வச்சிருந்தீங்கன்னா, ಅಥವಾ ಬೇರೆ ಆಯುಧಗಳನ್ನು ಇಟ್ಟಿದ್ದರೆ, என்ன வச்சிருந்தாலும் ஸ்கேன்ல தெரிஞ்சிடும். ಏನೇ ಇದ್ರೂ ಅದನ್ನ ಸ್ಕ್ಯಾನ್ ಮಾಡುವಾಗ தூக்கி கொண்டு அங்க நிப்பாட்டிடுவாங்க உங்களை. ತಿರುಗಿ ಅದನ್ನ ಮತ್ತೆ ಹಿಂತಿರುಗಿಸ್ತಾರೆ. ஆனா இப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா, ಈಗ ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ? கோல்டோ பணமோ வச்சிருந்தா, ಹಣ ಮತ್ತೆ ಚಿನ್ನ ಇಟ್ಕೊಂಡಿದ್ರೆ நம்மள ஒண்ணுமே சொல்றதில்ல. அந்த பேக் வந்து லக்கேஜுக்கு போயிடும். ಆ ಲಗೇಜ್ಗೆ ಹೊರಟೋಗುತ್ತೆ ಬ್ಯಾಗು. அறுத்து எடுத்துருவான். ತಿರ್ಗ ತೆಗಿತಾರೆ. ஒரு பாஸ் ஒரு 30,000 ரூபாய் 60,000 ரூபாய் பணத்தை வச்சிருந்திருக்காரு பேக்ல, லக்கேஜ் பேக்ல வச்சிருந்திருக்காரு. ಒಬ್ಬ ವ್ಯಕ್ತಿ ಒಂದು 60,000 ಹಣವನ್ನ ಬ್ಯಾಗ್ ನಲ್ಲಿ ಇಟ್ಟಿದ್ರು. இலங்கைக்கு போகும்போது ಹೋಗುವಾಗ அவன் எல்லாத்தையும் எடுத்துட்டான், பணத்தை பூரா எடுத்துட்டான். ಆ ಹಣವನ್ನೆಲ್ಲ ತೆಗೆದುಕೊಂಡ್ರು. அப்படியே அறுத்துருவான், பேக் அறுத்துருவான். ಬ್ಯಾಗ್ ಅನ್ನ ಹಾಗೆ ಹರಿದಾಕಿ
ஆண்டவர் உங்களை பார்க்கும்போது அப்படியே ஸ்கேன் பண்ணி பார்த்துறாரு. ದೇವರು ನಿಮ್ಮನ್ನ ನೋಡುವಾಗ ನಿಮ್ಮನ್ನ ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ಸ್ಕ್ಯಾನ್ ಮಾಡಿ ನೋಡ್ತಾರೆ. என் கருவை உம்முடைய கண்கள் கண்டன, ನನ್ನ ಗರ್ಭವನ್ನ ನಿನ್ನ ಕಣ್ಣು ಕಂಡವು. நான் விசித்திர வினோதமாய் உருவாக்கப்பட்டேன், ನಾನು ವಿಚಿತ್ರವಾಗಿ ನಾನು ಉತ್ಪತ್ತಿಯಾಗಿದ್ದೇನೆ. என் தாயின் வயிற்றிலே எலும்புகள் உருவாவதற்கு முன்பதாக ನನ್ನ ತಾಯಿಯ ಗರ್ಭದಲ್ಲಿ ಎಲುಬು ರೂಪಿಸಲ್ಪಡುವುದಕ್ಕಿಂತ ಮುಂಚಿತವಾಗಿ எல்லாம் அறிஞ்சிருக்கிறார். ನನ್ನ ಎಲ್ಲವನ್ನ ತಿಳಿದವನಾಗಿದ್ದಿ. அவர்கிட்ட போய் நம்ம மறைக்க முடியுமா? ದೇವರ ಬಳಿ ಹೋಗಿ ನಾವು ಮರೆಯಲ್ಪಡುವುದಕ್ಕಾಗ அவர்கிட்ட உண்மையை ஒத்துக்கிட்டா தானே ஆசீர்வாதம். ಆತನ ಬಳಿ ನಿಜ ஆண்டவரே என் நிலைமை இப்படிதான் இருக்கு ஆண்டவரே, ದೇವರೇ ನನ್ನ ಸ್ಥಿತಿ ಹೀಗೆ ಇದೆಯಪ್ಪ, நான் உண்மை இல்லாதவன் ஆண்டவரே, ನಾನು ನಿಜಸ್ಥನಲ್ಲ ದೇವರೇ, நான் ஒழுக்கம் இல்லாதவன் ஆண்டவரே, ನಾನು ಸರಿ ಇಲ್ಲದವನಪ್ಪ, என்னுடைய வார்த்தைகள் சரியில்லை, ನನ್ನ ಮಾತುಗಳು ಸರಿ ಇಲ್ಲ, என்னுடைய நடத்தை சரியில்லை, ನನ್ನ ನಡವಳಿಕೆಗಳು ಸರಿ ಇಲ್ಲ. யார்ட்டையும் போய் சொல்ல வேண்டாம், ಯಾರ ಬಳಿ ಹೋಗಿ ಹೇಳಬೇಡ, ஆண்டவர்ட்ட சொல்லுங்க. ದೇವರ ಸನ್ನಿಧಿಯಲ್ಲಿ ಹೇಳು. தன் பாவங்களை அறிக்கை செய்கிறவன் இரக்கம் பெறுவான், ತನ್ನ ಪಾಪಗಳನ್ನ ಒಪ್ಪಿಕೊಳ್ಳುವವನಿಗೆ ಕರುಣೆ ದೊರೆಯುತ್ತದೆ. தைரியமாக கிருபாசன தண்டை நாம் கடந்து வர முடியும். ಧೈರ್ಯದಿಂದ ಕೃಪಾಸನದ ಮುಂದೆ ನಾವು ಬರೋಣ. கடவுளோடு மனம் திறந்து பேச வேண்டும், ದೇವರೊಂದಿಗೆ ಮನಸ್ ತೆರೆದು ಮಾತನಾಡೋಣ. அடுத்த மூன்றாவது படி ஸ்தோத்திரம் செய்தல். ಮೂರನೆಯ ಹಂತ ಏನಂದ್ರೆ ದೇವರಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಮಾಡುವುದು. 1 தெசலோனிக்கர் 5:18 சொல்லுது, எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. ಎಲ್ಲಾ ಕಾರ್ಯಗಳಿಗಾಗಿ ಸ್ತೋತ್ರ ಮಾಡ್ರಿ, ಹೀಗೆ ಮಾಡುವುದು ದೇವರ ಚಿತ್ತಾನುಸಾರವಾದದ್ದು. அப்படி செஞ்சிருக்கீங்களா? ಆ ರೀತಿ ಮಾಡಿದ್ದೀರಾ? சத்தம் போட்டு சண்டை போட்டு கெட்ட வார்த்தை பேசிட்டு அப்புறம் யாரையாவது பார்த்தோன்னா பிரைஸ் லார்ட் அல்லேலூயா தோத்திரம் சொல்றீங்களா? ಚೆನ್ನಾಗಿ ಗಟ್ಟಿಯಾಗಿ ಶಬ್ದಗಳು ಮಾಡಿ ಕೆಟ್ಟದನ್ನ ಮಾತಾಡಿ ಎಲ್ಲರನ್ನು ಸೇರಿಸಿ ಏನು ಬೇಕೋ ಮಾಡಿಬಿಟ್ಟು சர்ச்சுக்கு வரும்போது ஸ்தோத்திரம் அல்லேலூயா ஆமென், ಸಭೆಗೆ ಬಂದಾಗ ಅಲ್ಲೆಲ್ಲೂಯ ಸ್ತೋತ್ರ ಆಮೇನ್ ಅನ್ನೋದು. அங்கிட்டு வெளியே போயிட்டு அந்நிய பாஷை, ಹೊರಗಡೆ ಹೋದ್ರೆ ಅನ್ಯ ಭಾಷೆ, கெட்ட பாஷை, ಕೆಟ್ಟ ಮಾತುಗಳು. அதாவது சபைக்குள்ள அந்நிய பாஷை பேசிட்டு வெளியே போய் அயோக்கியமான பாஷை பேசுறது. ಸಭೆಯೊಳಗಡೆ ಆತ್ಮೀಯ ಭಾಷೆ ಮಾತನಾಡಿ ಹೊರಗಡೆ ಹೋಗಿ ಅಯೋಗ್ಯವಾದ ಭಾಷೆ ಮಾತಾಡುವುದು. எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்க, ಎಲ್ಲದರಲ್ಲಿಯೂ ಕೃತಜ್ಞತಾ ಸ್ತುತಿ ಮಾಡಿ. லாபம்னாலும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க, நஷ்டம்னாலும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ಆದಾಯ ಇದ್ರೂ ಸ್ತೋತ್ರ ಮಾಡ್ರಿ, ನಷ್ಟ ಆದ್ರೂ ಸ್ತೋತ್ರ ಮಾಡ್ರಿ. வியாதி வந்தாலும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ರೋಗ ಬಂದ್ರೂ ಸ್ತೋತ್ರ ಮಾಡ್ರಿ. நல்ல சுகம் கிடைத்தாலும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ಒಳ್ಳೆ ಆರೋಗ್ಯ ಇದ್ರೂ ದೇವರಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಮಾಡ್ರಿ. ஏமாற்றம் வந்தாலும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ಏನೇ ಬಂದರೂ ಸ್ತೋತ್ರ ಮಾಡ್ರಿ. வெற்றி வந்தாலும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ಜಯ ಬಂದರೂ ಸ್ತೋತ್ರ ಮಾಡ್ರಿ. அப்ப பிசாசு பாப்பான், ಆಗ ಸೈತಾನನು ಗಮನಿಸುತ್ತಾನೆ, ஒன்னும் இவனை செய்ய முடியாது, ಇವನನ್ನ ಏನು ಮಾಡ್ಲಿಕ್ಕಾಗಲ್ಲ. தானியேல என்ன சொன்னாங்க, இவனுடைய தேவன் விஷயத்துல தான் இவனை நம்ம குற்றம் கண்டுபிடிக்க முடியும். ದಾನಿಯೇಲನ ಬಗ್ಗೆ ಎಲ್ಲರೂ ಏನು ಹೇಳಿದ್ರು, ಇವನನ್ನ ದೇವರ ವಿಷಯದಲ್ಲಿ ಹೊರತು ಬೇರೆ ಏನು ತಪ್ಪು ஆகவே எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். ಹಾಗಾಗಿ ಎಲ್ಲದರಲ್ಲಿಯೂ ಕೃತಜ್ಞತಾ ಸ್ತುತಿ ಮಾಡಿ. சங்கீதக்காரன் சொல்றான், ಕೀರ್ತನಗಾರன் ಹೀಗೆ ಹೇಳ್ತಾನೆ, அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரியுங்கள். ಆತನ ಅಂಗಳದಲ್ಲಿ ಸ್ತುತಿಯೊಡನೆಯೂ ಆತನ ಪ್ರಕಾರಗಳಲ್ಲಿ ಸ್ತುತಿ ಕೃತಜ್ಞತಾ ಸ್ತೋತ್ರಗಳೊಡನೆಯೂ ಬನ್ನಿರಿ. ஆண்டவருடைய ஆலயத்துக்குள்ளே வரும் பொழுது துதியோடு ஸ்தோத்திரத்தோடு நாம் பிரவேசிக்க வேண்டும். ದೇವರ ಆಲಯದ ಒಳಕ್ಕೆ ಬರುವಾಗ ಕೃತಜ್ಞತಾ ಸ್ತುತಿಯೊಡನೆಯೂ ಪರಿಶುದ್ಧತ್ವ ಎಂಬ ಭೂಷಣದೊಡನೆಯೂ ಬರಬೇಕು. தேவனுடைய ஆலயத்துக்கு சரியான நேரத்துக்கு வர வேண்டும். ದೇವರ ಆಲಯಕ್ಕೆ ತಕ್ಕ ಸಮಯದಲ್ಲಿ ಬರಬೇಕು. பாடுகிற நேரத்துல நீங்க இங்க இருக்கணும். ಆಡುವ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ನೀವು ಇಲ್ಲಿ ನೆಲೆಸಿರಬೇಕು. எல்லா பாடல்களையும் மனப்பாடமா பாட தெரியணும். ಎಲ್ಲಾ ಹಾಡುಗಳನ್ನ ಕಂಠಪಾಠ ಮಾಡಿ ಆಡಬೇಕು. நன்றி சொல்லும் இதயம், ಕೃತಜ್ಞತೆಯನ್ನು ಹೇಳುವ ಹೃದಯ கவலையை எதிர்க்க முடியும். ಚಿಂತೆಯನ್ನ ಗೆಲ್ಲಬಹುದು. ஆண்டவருக்கு எப்பொழுதும் அத ஸ்தோத்திரம்னா நன்றி. ದೇವರಿಗೆ ಯಾವಾಗಲೂ ಸ್ತೋತ್ರ. எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்யும் பொழுது, ಎಲ್ಲಾ ವಿಷಯದಲ್ಲಿ ದೇವರಿಗೆ ಕೃತಜ್ಞತೆ ಸಲ್ಲಿಸುವಾಗ ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துகிறோம். ದೇವರಿಗೆ ನಾವು ಸ್ತೋತ್ರ ಹೇಳಬೇಕು. ஆகவே முதலாவது படி ಹಾಗಾಗಿ ಮೊದಲನೆಯ ಹಂತ ஜெபம், ಪ್ರಾರ್ಥನೆ. இரண்டாவது படி ಎರಡನೆಯ ಹಂತ வேண்டுதல், ಬೇಡಿಕೆ. மூணாவது படி ಮೂರನೆಯ ಹಂತ ஸ்தோத்திரம் செய்தல், ಸ್ತೋತ್ರ ಮಾಡುವುದು. நாலாவது படி ನಾಲ್ಕನೆಯ ಹಂತ கடவுளிடத்திலே விண்ணப்பங்களை தெரிவித்தல். ದೇವರ ಬಳಿಯಲ್ಲಿ ಭಿನ್ನಹಗಳನ್ನು ಅರ್ಪಿಸುವುದು. ஆண்டவர் சொன்னாரு, ದೇವರು ಹೇಳಿದ್ರು, நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவினிடத்திலே கேட்டுக்கொள்வது எதுவோ ನನ್ನ ನಾಮದಲ್ಲಿ ಹೆಸರಿನಲ್ಲಿ ನೀವು ಏನೆಲ್ಲ ಬೇಡಿಕೊಳ್ಳುತ್ತೀರೋ அதை அவர் உங்களுக்கு தருவார். ಅದು ತಂದೆಯು ನಿಮಗೆ ஆனா ಅನುಗ್ರಹಿಸುತ್ತಾನೆ. இதுவரைக்கும் நீங்க கேட்கல. ಆದರೆ ಇದುವರೆಗೂ ನೀವು ಕೇಳಿಕೊಳ್ಳಿಲ್ಲ. நீங்க கேளுங்க, ನೀವು ಕೇಳಿಕೊಳ್ಳಿರಿ, உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும். ನಿಮ್ಮ ಸಂತೋಷವು ಪರಿಪೂರ್ಣವಾಗಿರುತ್ತದೆ. கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, ಕರ್ತನ ಮೇಲೆ ನಿನ್ನ ಭಾರವನ್ನು ಹಾಕು, அவர் உன்னை ஆதரிப்பார். ಆತನು ನಿನ್ನನ್ನು ಆಧರಿಸುತ್ತಾನೆ. நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார். ನೀತಿವಂತನನ್ನ ಕದಲಗೊಡಿಸುವುದೇ ಇಲ್ಲ.
இப்ப பிசாசு ஒரு சந்தேகத்தை சொல்லுவான். ಈಗ ಸೈತಾನನ ಒಂದು ಸಂಶಯ நீ ಉತ್ಪತ್ತಿ சொன்ன ಮಾಡುತ್ತಾನೆ. வசனம் கரெக்ட், ನೀನು ಹೇಳಿದ ವಾಕ್ಯ ಸರಿಯೇ, நீதிமானை அவர் தள்ளாட ஒட்டுகிறதில்லை, ನೀತಿವಂತನನ್ನ ಆತನು ಕದಲಗೊಳಿಸುವುದಿಲ್ಲ, மீறி எவரோ. ಮೀರಿ ಎವರು? அது கேட்பான், நீ யாரு? ನೀವು ಎವರು? நீதிமானா? ನೀನು ಯಾರು? ನೀತಿವಂತನಾ? பாவிதானே? ನೀನು ಪಾಪಿ ಅಲ್ವಾ? இதுக்கு யாராவது சரியான ஆன்சர் சொல்ல முடியுமா? யார் நீதிமான்? ಯಾರು ನೀತಿವಂತರು? வெரி குட். ஆண்டவருடைய ரத்தத்தினாலே நான் கழுவப்பட்டிருக்கிறேன் என்று விசுவாசிக்கிற ஒவ்வொருவரும் நீதிமான். ಯೇಸುವಿನ ರಕ್ತದಿಂದ ತೊಳೆಯಲ್ಪಟ್ಟದನ್ನ ನಂಬುವ ಪ್ರತಿಯೊಬ್ಬೊಬ್ಬರು இப்ப ನೀತಿವಂತರು. ரோமர் 5:1 படிங்க. இவ்விதமாக விசுவாசத்தினாலே நாம் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியால். ನಾವು ನಂಬಿಕೆಯಿಂದ ನೀತಿವಂತರಾದ ಕಾರಣ. என்ன விசுவாசம்? ஆண்டவர் எனக்காக மரித்திருக்கிறார், ಯಾವ ನಂಬಿಕೆ? ಯೇಸು ನನಗಾಗಿ ಪ್ರಾಣ ತೆತ್ತಿದ್ದಾನೆ, எனக்காக அவர் தண்டனையை ஏற்றுக்கொண்டார், ನನಗೋಸ್ಕರ ದಂಡನೆಯನ್ನು ಅನುಭವಿಸಿದ್ದಾನೆ, எனக்காக பலி செலுத்தப்பட்டுள்ளது, ನನಗಾಗಿ ಬಲಿ ಅರ್ಪಣೆಯಾಗಿದೆ. அந்த பலி என்னை நீதிமானாக்குகிறது. ಆ ಬಲಿಯು ನನ್ನನ್ನು ನೀತಿವಂತನನ್ನಾಗಿ ಮಾಡಿದೆ. பழைய ஏற்பாட்டிலே சர்வாங்க தகன பலி என்று சொல்வார்கள். ಹಳೆಯ ಒಡಂಬಡಿಕೆಯಲ್ಲಿ ಸರ್ವಾಂಗ ದಹನ ಬಲಿ ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. சர்வாங்க தகன பலியை செலுத்தி விட்டால், ಈ ಸರ್ವಾಂಗ ದಹನ ಬಲಿಗಳನ್ನು ಅರ್ಪಿಸಿದ அவன் ನಂತರ எப்பேற்பட்ட பாவியாக இருந்தாலும் ಅವನು ಎಂಥ ಪಾಪಿಯಾಗಿದ್ದರೂ ಸಹ கடவுள் அவனை மன்னிக்கிறார், ದೇವರು ಅವನನ್ನು ಕ್ಷಮಿಸಿ ಬಿಡುವನು, கடவுள் அவனை நேசிக்கிறார், ದೇವರು ಅವನನ್ನು ಪ್ರೀತಿಸುವನು, கடவுள் அவனை ஆசீர்வதிக்கிறார். ದೇವರು ಅವನನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುವನು. ஆகவே விசுவாசத்தினாலே நாம் நீதிமான்களாக இருக்கிறோம். ಆದ್ದರಿಂದ ನಾವು ನಂಬಿಕೆಯಿಂದಲೇ என்ன ನೀತಿವಂತರಾದ ಕಾರಣ. விசுவாசம்? ಎಂಥ ನಂಬಿಕೆ? எனக்காக ஒருவர் பலி செலுத்தியுள்ளார், ನನಗಾಗಿ ಒಬ್ಬನು ಬಲಿ ಅರ್ಪಣಿಸಿದ್ದಾನೆ, எனக்காக ஒருவர் பலியாகி இருக்கிறார், ನನಗಾಗಿ ಒಬ್ಬಾತನು ಬಲಿಯಾಗಿದ್ದಾನೆ, எனக்காக குற்றமற்ற ரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது. ನನಗಾಗಿ ಕುರಿಮರಿಯ ರಕ್ತವು ಚೆಲ್ಲಲ್ಪಟ್ಟಿದೆ. இந்த விசுவாச அறிக்கை வேண்டும். ಇಂತಹ ವಿಶ್ವಾಸ ಅರಿಕೆ ನಮಗೆ ಬೇಕು. கவலை ஜெபமாக மாற வேண்டும். ಪ್ರಾರ್ಥನೆಯು ಚಿಂತೆಯು ಪ್ರಾರ್ಥನೆಯಾಗಿ ಬದಲಾಗಬೇಕು. கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, ಯೆಹೋವನ ಮೇಲೆ ನಿನ್ನ ಚಿಂತೆಯನ್ನು ಹಾಕಿಬಿಡು, அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ಆತನು ನಿನ್ನನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುವನು. நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார். ನೀತಿವಂತನನ್ನ ಒಂದು ಸಲವೂ ಕದಲಗೊಳಿಸುವುದಿಲ್ಲ. உங்கள் கவலை ஜெபமாக மாறும் போது ನಿಮ್ಮ ಚಿಂತೆಗಳು ಪ್ರಾರ್ಥನೆಯಾಗುವಾಗ என்ன நடக்குது அப்படின்னா, ಏನಾಗುತ್ತದೆ ಅಂದ್ರೆ உங்கள் உள்ளம் லேசாகிறது. ನಿನ್ನ ಹೃದಯವು ಹಗುರವಾಗುತ್ತದೆ. Your heart become light. ನಿನ್ನ ಹೃದಯವು ಹಗುರ ಸ್ವಭಾವ ಹೊಂದುತ್ತದೆ. அன்னாள் வாழ்க்கையில பார்த்தோம் இல்லையா, அப்புறம் அவள் துக்கமுகமாய் இருந்ததில்லை. ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ ಹೋದ ನಂತರ ಅನ್ನಳ ಮುಖದಲ್ಲಿ ದುಃಖದ ಸ್ವಭಾವ ಇರಲಿಲ್ಲ. பாரத்தை பூரா ஆண்டவருடைய பாதத்தில் இறக்கி வச்சு, ಯಾಕೆ? ಆಕೆಯ ಭಾರವನ್ನೆಲ್ಲ ದೇವರ ಪಾದ ಸನ್ನಿಧಿಯಲ್ಲಿ ಸುರಿದಳು. கடைசியாக ಕೊನೆಯದಾಗಿ கடவுளுடைய சமாதான வாக்குறுதி, ದೇವರ ಸಮಾಧಾನದ ವಾಗ್ದಾನ, நீங்க அந்த 4 படிகளையும் நிறைவேற்றும் பொழுது, ಈ 4 ಹಂತಗಳನ್ನ ನೆರವೇರಿಸಿದ ನಂತರ அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம், ಆಗ ಎಲ್ಲಾ ಗ್ರಹಿಕೆಗೂ ಮೀರುವ ದೈವ ಶಾಂತಿ உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் ನಿಮ್ಮ ಹೃದಯಗಳನ್ನು ಯೋಚನೆಗಳನ್ನು கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். ಕ್ರಿಸ್ತ ಯೇಸುವಿನಲ್ಲಿ ಕಾಯುವುದು. ஆண்டவர் யோவான் 14ஆம் அதிகாரத்தில் 27ஆம் வசனத்துல சொன்னாரு, சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன். ಯೋಹಾನ 16:24 ಯೇಸು ಹೇಳಿದ್ರು, ಸಮಾಧಾನವನ್ನ ನಿಮಗೆ ಬಿಟ್ಟು ಹೋಗುತ್ತೇನೆ. எப்படிப்பட்ட சமாதானம்? ಎಂತ ಶಾಂತಿ? என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு தருகிறேன். ನನ್ನ ಶಾಂತಿಯನ್ನ ನಿಮಗೆ ಕೊಡುತ್ತೇನೆ. உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. ಲೋಕವು ಕೊಡುವ ಹಾಗೆ ನಾನು ನಿಮಗೆ ಶಾಂತಿ ಕೊಡುವುದಿಲ್ಲ. உலகம் கொடுக்கிற சமாதானம் எப்படிப்பட்டது? ಲೋಕವು ಕೊಡುವ ಶಾಂತಿ ಎಂತಹದ್ದು? அல்ப சந்தோஷம், ಅಲ್ಪವಾದ ಸಂತೋಷ. அல்ப கன்னடத்தில் அல்பம் தானா? ಅಲ್ಪ. மலையாளத்திலையும் அல்பம் தான். ಮಲಯಾಳದಲ್ಲೂ ಅಲ್ಪ. தெலுங்குல சொல்பமா? ಕೊಂತಂ, ಕೊಂಚಂ. கொஞ்சம். அற்ப சந்தோஷம் அப்படின்னா கொஞ்ச நேரம் நிற்கும். ಅಂದ್ರೆ ಸ್ವಲ್ಪ ಸಂತೋಷ. 2.5 மணி நேரம், 3 மணி நேரம், ಒಂದು 2.5 ಗಂಟೆ, 3 ಗಂಟೆ, இல்ல போதை தெளிகிற வரைக்கும், ಅಥವಾ ತಿಳಿಯುವವರೆಗೂ. உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு தருகிறதில்லை. ನಾನು ಲೋಕವು ಕೊಡುವ ಹಾಗೆ ನಾನು ಕೊಡುವುದಿಲ್ಲ. ஏன் அப்படின்னா, ಯಾಕೆಂದರೆ அவர் கொடுக்கிற சமாதானம் நிரந்தரமானது, ಆತನು ಕೊಡುವ ಶಾಂತಿಯು ಶಾಶ್ವತವಾದದ್ದು, பூரணமானது, ಪರಿಪೂರ್ಣವಾದದ್ದು. ஏசாயா 26:3 சொல்லுது, ಯೆಶಾಯ 26:3 ಹೇಳ್ತದೆ, உம்மை உறுதியாய் பற்றிக்கொண்ட மனதை உடையவன், ನಿನ್ನನ್ನ ದೃಢವಾಗಿ ಹಿಡಿದುಕೊಂಡ ಆತನು, அவன் உண்மையே நம்பி இருக்கிறபடினால், ಅವನು ನಿನ್ನನ್ನೇ ಆತುಕೊಂಡಿರುವುದರಿಂದ நீர் அவனை
அவனை பூர்ண சமாதானத்தோடு காத்துக்கொள்வீர். ನೀನು ಅವನನ್ನ ಪರಿಪೂರ್ಣ ಶಾಂತಿಯಿಂದ ಕಾಯ್ದುಕೊಂಡೆ. என்றைக்காவது நம்ம ஆண்டவருடைய பாதத்தை அப்படி பிடிச்சிருக்கோமா? ಯಾವತ್ತಾದರೂ ದೇವರ ಪಾದಗಳನ್ನ ನಾವು ಹೀಗೆ ಹಿಡಿದುಕೊಂಡಿದ್ದೇವಾ? என்னுடைய போதர் ஒரு நாள் சொன்னாரு, ಬೋಧಕರು ಹೀಗೆ ಹೇಳಿದ್ರಂತೆ, பையன் சேட்டை பண்ணிட்டே இருப்பானா, அவர் விளக்கமாத்து குச்சி வச்சு அடிப்பாராம். ಮಕ್ಕಳು ಏನಾದರೂ ತಪ್ಪು ಮಾಡಿರುವಾಗ ಒಂದು ಕೋಲಿನಿಂದ ಹೊಡೆಯುತ್ತಾರೆ. ஒரு முறை இப்படி அடிக்கும்போது ரொம்ப சுளீர்னு அடிச்சிட்டார். ಒಂದು ಸಲ ಹೊಡೆಯುವಾಗ ಜೋರಾಗಿ ಹೊಡೆದರು. இந்த பையன் வந்து அவரை திட்டலை, கத்தலை, ஓடி போகலை. ಆ ಹುಡುಗ ಬಂದು ಅವರನ್ನ ಬೈಲಿಲ್ಲ, ಅರಚಲಿಲ್ಲ, ಓಡಿ ಹೋಗ್ಲಿಲ್ಲ. அந்த அப்பாவோட காலை கட்டி பிடிச்சுக்கிட்டான். ಆಗ ಅವರ ಪಾದಗಳನ್ನ ಗಟ್ಟಿಯಾಗಿ ಹಿಡಿದುಕೊಂಡು, அப்பா அடிக்காதீங்க, வலிக்குது, ಅಪ್ಪ ಹೊಡಿಬೇಡ್ರಿ, ನನಗೆ ನೋವಾಗುತ್ತೆ. அவன் அழுகிறான். ಅವನು ಅಳುತ್ತಾ ಇದ್ದನು. போதவர் அழுது விட்டாராம். ಹತ್ತು ಬಿಟ್ಟರು. அன்னைக்கு அவர் முடிவெடுத்தாராம், இனி என் பிள்ளைகளை அடிப்பதில்லை. ಆವತ್ತು ಅವರು ತೀರ್ಮಾನಿಸಿದರಂತೆ, ಇನ್ನು ಮೇಲೆ ನನ್ನ ಮಕ್ಕಳನ್ನ ಹೊಡೆಯುವುದಿಲ್ಲ. சோதனைகள் பெருகும் பொழுது, ಶೋಧನೆಗಳು ಹೆಚ್ಚಾಗುವಾಗ, சங்கடங்கள் வரும் பொழுது, ಸಂಕಟಗಳು ಸಂಭವಿಸುವಾಗ, எத்தனை பேர் ஆண்டவருடைய பாதத்தை பிடிக்கிறீங்க? ಎಷ್ಟು ಮಂದಿ ದೇವರ ಪಾದವನ್ನ நான் ಹಿಡಿದುಕೊಳ್ಳುತ್ತೀರಿ? சொல்லியிருக்கேன், ನಾನು ಹೇಳಿದ್ದೇನೆ, போதும் ஆண்டவரே, ಸಾಕು ದೇವರೇ, ரொம்ப வலிக்குது, ತುಂಬಾ ನೋವಾಗುತ್ತೆ, நான் ஒரு நேரம் பட்னி கூட கடந்துக்கிறேன், ಒಂದು ಹೊತ್ತು ನಾನು ಹಸಿವಾಗಿರ್ತೇನೆ, எனக்கு இந்த வியாதி எடுத்து போட்டுருங்க, ನನ್ನಿಂದ ಈ ರೋಗ ತೆಗೆದುಹಾಕು, இந்த சண்டைகள் எடுத்து ಈ போட்டுருங்க, ಜಗಳಗಳನ್ನ ತೆಗೆದುಹಾಕು, சமாதானத்தை கொடுத்துருங்க, ನನಗೆ ನಿನ್ನ ಸಮಾಧಾನವನ್ನು எனக்கு பணம் ಅನುಭವಿಸು, வேண்டாம், ನನಗೆ ಹಣ ಬೇಡ, எனக்கு சமாதானம் போதும். ನನಗೆ ದೈವಿಕ ಸಮಾಧಾನ எத்தனை ಸಾಕು. பேர் இப்படி கேட்டிருக்கிறீங்க? ಎಷ್ಟು ಜನ ಇಂಥ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತಾರೆ? ஆண்டவருடைய கால்களை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். ದೇವರ ಪಾದಗಳನ್ನ ಗಟ್ಟಿಯಾಗಿ உங்கள் துன்பங்கள் பெருகும் பொழுது, ನಿಮ್ಮ ಶ್ರಮೆಗಳು ಹೆಚ್ಚಾದಾಗ, உங்கள் சோதனைகள் பெருகும் பொழுது, ನಿಮಗೆ ಶೋಧನೆಗಳು ಹೆಚ್ಚಾದಾಗ, உங்களால வழி பொறுக்க முடியாம இருக்கும் பொழுது, ನಿಮ್ಮಿಂದ ನೋವನ್ನ ಸಹಿಸಲಾರದವರಾದಾಗ, நீங்க ஆண்டவருடைய பாதத்தை கட்டியா பிடிச்சுக்கங்க. ದೇವರ ಪಾದಗಳನ್ನ ಗಟ್ಟಿಯಾಗಿ ಹಿಡಿದುಕೊಳ್ಳ್ರಿ. உம்மை உறுதியாய் பற்றிக் கொண்ட மனதை உடையவன், ನಿಮ್ಮನ್ನ ದೃಢವಾಗಿ ಹಿಡಿದುಕೊಂಡಂತಹ ಮನಸ್ಸುಳ್ಳವನು, அவன் உண்மையே நம்பி இருக்கிறபடியினால், ಆತನು ನಿನ್ನನ್ನೇ ನಂಬಿರುವುದರಿಂದ அவனை பூர்ண சமாதானத்தோடு காத்துக்கொள்வீர். ಅವನನ್ನ ಪರಿಪೂರ್ಣ ಶಾಂತಿಯಿಂದ ಕಾಪಾಡುತ್ತೀ. கடவுள் தரும் சமாதானம் ದೇವರು ಕೊಡುವ ಸಮಾಧಾನ நிரந்தரமானது, ಶಾಶ್ವತವಾದದ್ದು, பூரணமானது. ಪರಿಪೂರ್ಣವಾದದ್ದು. இந்த சமாதானத்தின் இயல்பு எப்படின்னா, அறிவுக்கு எட்டாதது. ಈ ಸಮಾಧಾನವು ನಮ್ಮ ಜ್ಞಾನಕ್ಕಿಂತಲೂ ಮಿಗಿಲಾದದ್ದು. ஆங்கிலத்தில் சொல்லப்படுது, இட்ஸ் பியாண்ட் அவர் அண்டர்ஸ்டாண்டிங். ದೇವರು ಹೇಳ್ತಿದ್ದಾರೆ, ಇದು ಜ್ಞಾನಕ್ಕೆ ಮಿಗಿಲಾದದ್ದು, முடியாத சமாதானம், ವಿವರಿಸಲಾರದಂತ ಶಾಂತಿ. ஆண்டவருடைய அவரு அப்படியே நாம என்னன்னு சொல்ல முடியாது, அப்படிப்பட்ட சமாதானத்தினாலே நம்ம நினைக்கிறார். ನಾವು ಏನು ಅಂತ ವಿವರಿಸಲಾರದಂತ ಒಂದು ಸಮಾಧಾನ. ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய நினைவுகள் உங்களுடைய நினைவுகள் அல்ல. ದೇವರು ಹೇಳ್ತಾರೆ, ನನ್ನ ಆಲೋಚನೆಗಳು ನಿನ್ನ ಆಲೋಚನೆಗಳು, உங்களுடைய வழிகள் அல்ல. ಹಾಗೆಯೇ ನನ್ನ ಮಾರ್ಗಗಳು ನಿನ್ನ ಮಾರ್ಗಗಳಲ್ಲ. வானம் எவ்வளவு உயரமாய் இருக்கிறதோ, ಭೂಮಿಯ ಮೇಲೆ ಆಕಾಶವು ಎಷ್ಟು அதே ಉನ್ನತವಾಗಿದೆ, போல என்னுடைய நினைவுகளும் வழிகளும் இருக்கின்றன. ಅದಕ್ಕಿಂತಲೂ ನನ್ನ ಆಲೋಚನೆಗಳು ಹೆಚ್ಚಾಗಿದವು. ஜெபம் பண்ணும் பொழுது வசனங்களை சொல்லி அறிக்கை பண்ணுங்க. ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವಾಗ ವಾಕ್ಯಗಳನ್ನ ಹೇಳಿ ಅರಿಕೆ ಮಾಡಿ, உங்க வசனம் அப்படி சொல்லுது, ದೇವರೇ ನಿನ್ನ ವಚನ ಹೀಗೆ நான் உங்களை உறுதியா பற்றிக் கொள்ளுகிறேன், ನಾನು ನಿನ್ನನ್ನು ದೃಢವಾಗಿ ಹಿಡಿದುಕೊಳ್ಳುತ್ತೇನೆ, எனக்கு பூர்ண சமாதானம் வேண்டாம், ನನಗೆ ಪರಿಪೂರ್ಣ ಶಾಂತಿ ದಯಪಾಲಿಸು. ஆகவே சூழ்நிலை சாதகமாக இல்லாவிட்டால், ಪರಿಸ್ಥಿತಿಗಳು ನಮಗೆ ಸಾಧಕವಾಗಿ ಇಲ್ಲದೇ ಇದ್ದರು, அப்படி ஜெபம் பண்ணும் பொழுது ಆ ರೀತಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವಾಗ உள்ளம் லேசாகிறது, ನಿಮ್ಮ ಮನಸ್ಸು ಹಗುರವಾಗುತ್ತದೆ, உள்ளம் அமைதியாகிறது, ನಿಮ್ಮ ಮನಸ್ಸು ಶಾಂತಿಯುತವಾಗುತ್ತದೆ. சமாதானத்தை ஒருவரும் எடுத்துக்கொள்ள முடியாது. ಸಮಾಧಾನವನ್ನ ಒಬ್ಬರು என்னுடைய ಕಸಿದುಕೊಳ್ಳುವುದಿಲ್ಲ. சமாதானத்தை உங்களுக்கு தருகிறேன், ನನ್ನ ಶಾಂತಿಯನ್ನು ನಿನಗೆ ಕೊಡುತ್ತೇನೆ. உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு தருகிறதில்லை. ಈ ಲೋಕ ಕೊಡುವ ಶಾಂತಿ ನಾನು ಕೊಡುವುದಿಲ್ಲ. நம்முடைய இருதயம், ನಮ್ಮ ಹೃದಯವು, இருதயம் என்றால் நம்முடைய உணர்ச்சிகள், ಅಂದ್ರೆ ನಮ್ಮ ಗ್ರಹಿಕೆಗಳು, நம்முடைய சிந்தை, ನಮ್ಮ ಚಿಂತೆಗಳು, அதாவது நம்முடைய யோசனைகள், ಅಥವಾ ನಮ್ಮ ಯೋಚನೆಗಳು எல்லாம் கடவுள் பாதுகாக்கிறார். ಇವೆಲ್ಲವನ್ನ ದೇವರು ಕಾಯುತ್ತಾನೆ. எப்ப பாதுகாக்கிறார்? ಯಾವಾಗ ಕಾಯುತ್ತಾನೆ? அவரை உறுதியாக பற்றிக்கொள்ளும் ಆತನ பொழுது. ಪಾದಗಳನ್ನ ಗಟ್ಟಿಯಾಗಿ ಹಿಡಿದುಕೊಂಡಾಗ. இதனுடைய முடிவு என்ன தெரியுமா? ಇದರ ಅಂತ್ಯ ಏನು ಗೊತ್ತಾ? மத்தேயு 11:28 சொல்லுது, ಮತ್ತಾಯ 11:28 ಹೇಳುತ್ತೆ, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, ಎಲೆ ಕಷ್ಟಪಡುವವರೇ, ಹೊರವತ್ತವರೇ, நீங்கள் எல்லாரும் என்னிடத்திலே வாருங்கள், ನೀವೆಲ್ಲರೂ ನನ್ನ ಬಳಿಗೆ ಬನ್ನಿರಿ, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். ನಾನು ನಿಮಗೆ ವಿಶ್ರಾಂತಿ ಕೊಡುವೆನು. நம்ம ஆண்டவர்ட்ட வருகிறோம், ದೇವರ ಹತ್ತಿರ ಬರುತ್ತೇವೆ, ஆண்டவர்ட்ட கவலையை தருகிறோம், ದೇವರ ಬಳಿಯಲ್ಲಿ ದೇವರ ಕೈಯಲ್ಲಿ ಶಾಂತಿ ஆண்டவர் கொடுக்கிற ಕೊಡುತ್ತೇವೆ. சமாதானத்தை பெற்றுக்கொண்டு வீட்டுக்கு சொல்லும். ದೇವರ ಮೂಲಕವಾಗಿ ಶಾಂತಿ ಸಮಾಧಾನ ಒಂದು ಹೊರಟು இது ಹೋಗ್ತದೆ. எக்ஸ்சேஞ்ச். ಇದು ಬದಲಾವಣೆ.
வெளிநாட்டுக்கு போகும் பொழுது நம்ம இந்திய பணத்தை கொடுத்து டாலரா மாற்றிக்கொள்ளுகிறோம். ಹೊರ ದೇಶಗಳಿಗೆ ಹೋಗುವಾಗ ನಮ್ಮ ಭಾರತ ದೇಶದ ಹಣವನ್ನ ಕೊಟ್ಟು ಡಾಲರ್ ಆಗಿ ತೆಗೆದುಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. டாலரை கொண்டு போய் இலங்கையோ பாகிஸ்தானோ போயிட்டோம் அப்படின்னா ಡಾಲರ್ ಆಗಿ ತೆಗೆದುಕೊಂಡ ನಂತರ ಬೇರೆ ದೇಶಗಳಿಗೆ ಹೋದಾಗ அந்த டாலரை கொடுத்து மறுபடியும் பாகிஸ்தான் பணமோ இலங்கை பணமோ பெற்றுக்கொள்ளுகிறோம். ಆ ಒಂದು ಡಾಲರ್ ಅನ್ನ ಕೊಟ್ಟು ಆ ದೇಶಕ್ಕೆ ಸೀಮಿತವಾದ ஆலயத்துக்கு வருகிற ஒவ்வொரு விசுவாசியும் ಆಲಯಕ್ಕೆ ಕೂಡಿ ಬರುವ ಪ್ರತಿಯೊಂದು ವಿಶ್ವಾಸಿ கவலையை ஆண்டவிடம் கொடுத்து விட்டு ಚಿಂತೆಯನ್ನ ದೇವರಿಗೆ ಕೊಟ್ಟು சமாதானத்தை பெற்றுக்கொண்டு வீட்டுக்கு ಸಮಾಧಾನವನ್ನ ಹೊಂದಿ ಮನೆಗೆ ಪ್ರವೇಶಿಸಿರಿ. ஆகவே கவலையை மறக்கும் 4 படிகள் என்ன? ಈ ಚಿಂತೆಯನ್ನ ಮರೆಯುವುದಕ್ಕೆ 4 ಅಂಶಗಳು. கவலைப்படாதிருங்கள், ಚಿಂತೆ ಪಡಬೇಡಿರಿ, ஜெபியுங்கள், ಪ್ರಾರ್ಥಿಸಿರಿ, நன்றி சொல்லுங்கள், ಸ್ತೋತ್ರ ಮಾಡಿರಿ, கடவுளை நம்புங்கள். ದೇವರನ್ನ ನಂಬಿರಿ. அதனால என்ன கிடைக்குது அப்படின்னா ಇದರ ಮೂಲಕ ಏನು ದೊರಕುತ್ತದೆ? தேவ சமாதானம் கிடைக்கிறது. ದೈವಿಕ ಶಾಂತಿ ದೊರಕುತ್ತದೆ. இந்த சமாதானம் நமக்கு அறிவு கெட்டாததுங்க. ಈ ಸಮಾಧಾನವು ನಮ್ಮ ಜ್ಞಾನಕ್ಕಿಂತಲೂ ಮಿಗಿಲಾದದ್ದು. நம்முடைய இருதயங்கள் மற்றும் சிந்தைகள் காக்கப்படுகிறது. ನಮ್ಮ ಹೃದಯಗಳನ್ನು ಯೋಚನೆಗಳನ್ನ ಕಾಯುವುದು. இதற்கெல்லாம் ஒரே மூல காரணம் யாரு? ಇದಕ್ಕೆಲ್ಲ ಒಬ್ಬರೇ ಒಬ್ಬರು ಮೂಲ ಕಾರಣ. ஆண்டவராகிய இயேசு, ಕರ್ತನಾದ ಯೇಸು, எனக்காக பலி செலுத்திய இயேசு, ನನಗಾಗಿ ಬಲಿ ಅರ್ಪಿಸಿದ ಯೇಸು, நான் கட்ட வேண்டிய அபராதத்தை அவர் கட்டி இருக்கிறார். ನಾನು ಹೊಂದಬೇಕಾದ ದಂಡನೆಯನ್ನು ಆತನು ಕಟ್ಟಿದ್ದಾನೆ. நான் தண்டிக்கப்பட வேண்டிய இடத்திலே அவர் தண்டிக்கப்பட்டிருக்கிறார். ನಾನು ದಂಡಿಸಲ್ಪಡಬೇಕಾದ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಆತನು நான் ದಂಡಿಸಲ್ಪಟ್ಟಿದ್ದಾನೆ. ரத்தம் சிந்த வேண்டியது, ನಾನು ரಕ್ತ ஆனால் ಸುರಿಸಬೇಕು. அவர் எனக்காக ரத்தம் சிந்தி இருக்கிறார். ಆತನು ನನಗೋಸ್ಕರ ರಕ್ತ ಚೆಲ್ಲಿದ್ದಾನೆ. ஒரு தாய் முகத்தெல்லாம் தழும்பா இருந்துச்சு. ಒಂದು ತಾಯಿಗೆ ಮುಖವೆಲ್ಲ ವಿಕಾರವಾಗಿತ್ತಂತೆ. இந்த குழந்தை என்ன பண்ணுமா, தாய் ஸ்கூலுக்கு கொண்டாந்து விடும் பொழுது ಆ ತಾಯಿ ಮಗನನ್ನ ಶಾಲೆಗೆ ಕರೆದುಕೊಂಡು ಹೋಗಿ ಬಿಡುವಾಗ அந்த ஸ்கூலுக்குள்ள தாயை வரவிட மாட்டாதான் அந்த குழந்தை ಆ பொம்பளை பிள்ளை. ಶಾಲೆಯ ಒಳಗಡೆ ತಾಯಿಯನ್ನ ಹತ್ರ ಕರ್ಕೊಂಡು ಹೋಗ್ತಾ ಇರ್ಲಿಲ್ಲ. நீங்க அங்கேயே நின்றுக்குங்க, ನೀವು ಅಲ್ಲೇ நான் ನಿಂತು உள்ள போயிடுறேன். ನಾನು ಒಬ್ಬನೇ ಹೋಗುತ್ತೇನೆ. ரொம்ப நாள் இது நடந்திருக்கு. ತುಂಬಾ ದಿನಗಳು ಹೀಗೆ ನಡೀತಾ ಇತ್ತಂತೆ. ஒரு நாள் அந்த பிள்ளை ஏதோ பேரண்ட் டீச்சர் மீட்டிங்கு, ಪೇರೆಂಟ್ಸ್ ಮೀಟಿಂಗ್ ನಡೀತಾ ಇತ್ತಂತೆ. ಆವಾಗ தாயை கூட்டு வரணும், ತಾಯಿಯನ್ನ ಕರ್ಕೊಂಡ್ ಬರ್ಬೇಕು. தகப்பன் இல்ல, ತಂದೆ ಇಲ್ಲ, தாய் வர வேண்டிய சூழ்நிலை, ತಾಯಿ ಬರಬೇಕಾದಂತ ಪರಿಸ್ಥಿತಿ. இந்த குழந்தை கேட்டுச்சா, ಈ ಮಗು ಕೇಳ್ತಂತೆ, கட்டாயம் நீங்க வரணும், ಖಚಿತವಾಗಿ ನೀವು ஆனா ಬರಬೇಕು, உங்க முகம் ரொம்ப அசிங்கமா இருக்கு, ನಿಮ್ಮ ಮುಖವು ಅಸಹ್ಯವಾಗಿದೆ, எப்படி நான் உங்களை கூட்டு போறது? ಹೇಗೆ ನಿಮ್ಮನ್ನ ಕರ್ಕೊಂಡು ಹೋಗೋದು? இப்ப தாய் சொன்னாலாம், ತಾಯಿ ಹೇಳ್ತಂತೆ, நான் ஒரு நாள் வெளியே போயிருந்தேன், ನಾನು ಹೊರಗಡೆ ಹೋಗಿದ್ದೆ, திரும்ப வரும்பொழுது நம்ம வீடு தீப்பிடிச்சு எரிஞ்சிருச்சு, ನಮ್ಮ ಮನೆಗೆ ಬೆಂಕಿ ಹಚ್ಕೊಂಡಿತ್ತು, நீ ரொம்ப சின்ன குழந்தை, ನೀನು ಚಿಕ್ಕ ಮಗುವಾಗಿದ್ದೆ, தொட்டில தூங்கிட்டு இருந்த, ತೊಟ್ಟಿಲಲ್ಲಿ ನೀನು நான் வெளியே ನಿದ್ರೆ நின்று ಮಾಡ್ತಾ கத்தி பார்த்தேன், யாராவது போய் என் குழந்தைய காப்பாத்துங்கன்னு. ನಾನು ಹೊರಗಡೆ ಚೆನ್ನಾಗಿ ಕಿರ್ಚಿದೆ, ಯಾರಾದ್ರೂ ಕಾಪಾಡಿ. யாரும் போகல. ಯಾರು ಒಳಗಡೆ நான் ಬರಲಿಲ್ಲ. என் உயிரை வெறுத்து ನಾನು ನನ್ನ ಪ್ರಾಣಕ್ಕೆ நான் உள்ளே சென்று ಒಳಗಡೆ ಹೋಗಿ உன்னை தூக்கிட்டு வெளியே வந்தேன். ಒತ್ತುಕೊಂಡು ಹೊರಗಡೆ ಬಂದೆ. இப்பொழுது என் முகம் கருகி விட்டது. ಆದ್ದರಿಂದ ನನ್ನ ಮುಖವು ಸುಟ್ಟು ಕರಕಲಾಯಿತು. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ಪ್ರೀತಿಯ ದೇವ ಜನರೇ, இதை சொன்ன உடனே அந்த குழந்தை அழுது விட்டது. ಇದನ್ನ ಹೇಳಿದ ತಕ್ಷಣ ಮಗು ಅತ್ತು, மம்மி ஐ லவ் யூ என்று சொன்னது. ಅಮ್ಮ ನಿನ್ನನ್ನ ನಾನು ಪ್ರೀತಿಸ್ತೇನೆ. நல்ல கவனிங்க, நமக்காக அந்த கேடடைந்த ஆண்டவர், ಇವತ್ತು ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಿ ಪ್ರಿಯರೇ, ನಮ್ಮನ್ನ ಅಷ್ಟು ಕೇರ್ ಮಾಡೋ ಯೇಸು, நமக்காக அவர் சிலுவையிலே மரித்தார், ನಮಗೋಸ್ಕರ ಶಿಲುಬೆಯಲ್ಲಿ ಪ್ರಾಣ ಕೊಟ್ಟನು, நமக்கு ஜீவனை கொடுக்கும்படி ನಮಗೆ ಜೀವ ಕೊಡುವುದಕ್ಕಾಗಿ அவர் பாவிகளில் ஒருவராக மரித்தார். ಆತನು ಪಾಪಿಗಳಲ್ಲಿ ಒಬ್ಬನಾಗಿ ಸತ್ತನು. இந்த காலை வேளையில ಈ ಬೆಳಗಿನ ಜಾವದಲ್ಲಿ நம்ம எல்லாரும் அப்படியே எழுந்து நிற்போம். ನಾವೆಲ್ಲರೂ ಹಾಗೆ ಎದ್ದು ನಿಂತುಕೊಳ್ಳೋಣವಾ? நமக்காக பலியான ஆண்டவர், ನನಗಾಗಿ ಬಲಿಯಾದ ಯೇಸುವೆ, அவர் பலியானதினாலே ಆತನು ಪ್ರಾಣ ಕೊಟ್ಟಿದ್ದರಿಂದ நாம் சமாதானம் பெற்றிருக்கிறோம். ನಾವು ಸಮಾಧಾನ ಹೊಂದಿದ್ದೇವೆ. ஆகவே அந்த சமாதானத்தை பெற்றுக்கொள்ள ನಾವು ದೇವರಿಂದ ಸಮಾಧಾನ ಪಡೆದುಕೊಳ್ಳಲು கவலைகளை எல்லாம் அவர் பாதத்திலே வைத்து விடுவோம். ನಾವು ಆತನ ಪಾದದ ಬಳಿಯಲ್ಲಿ ಚಿಂತೆಗಳನ್ನು ಇಡೋಣ. ஆமென் ஆமென் ஹalleluya 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 glory 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 thank you lord. ಸ್ತೋತ್ರ ದೇವರೇ. ஆனைக்கும் கரங்களிலே ஆணிகளா சுவாமி, ஆனைக்கும் கரங்களிலே ஆணிகளா சுவாமி, நினைத்து பார்க்கையிலே நெஞ்சம் புருகுதையா, இதை நினைத்து பார்க்கையிலே நெஞ்சம் புருகுதையா.
வேளையில கவலைப்படாதிருங்கள் என்று வேதம் நமக்கு கட்டளை கொடுத்திருக்கிறது. ಈ ಬೆಳಗಿನ ಜಾವದಲ್ಲಿ ಕಳವಳ ಪಡಬಾರದೆಂಬುದಾಗಿ ದೇವರು ನಮಗೆ ಆಜ್ಞಾಪಿಸಿದ್ದಾನೆ. கவலையை ஆண்டவராகிய இயேசுவிடம் கொடுத்து விடுவோம். ಚಿಂತೆಯು ಕರ್ತನಾದ ಯೇಸುವಿನ ಬಳಿಯಲ್ಲಿ ಕೊಟ್ಟು ಬಿಡ್ರಿ. அவருடைய சமாதானத்தை பெற்றுக்கொள்வோம். ಆತನ ಸಮಾಧಾನವನ್ನ ಪಡೆದುಕೊಳ್ಳ್ರಿ. அவரை உறுதியாய் பற்றிக்கொள்வோம். ಆತನನ್ನ ಗಟ್ಟಿಯಾಗಿ ಹಿಡಿದುಕೊಳ್ಳೋಣ. பூரண சமாதானத்தை பெற்றுக்கொள்வோம். ಪರಿಪೂರ್ಣ ಶಾಂತಿಯನ್ನ ಪಡೆದುಕೊಳ್ಳೋಣ. கர்த்தர் உங்களை அப்படியே ஆசீர்வதிப்பார். ದೇವರು ನಿಮ್ಮನ್ನ ಹಾಗೆಯೇ ಎಲ್ಲರನ್ನ ಆಶೀರ್ವದಿಸಲಿ. தேவனுடைய அன்பும் ದೇವರ ಪ್ರೀತಿಯು பரிசுத்த ஆவியின் அந்யோன்யம் ஐக்கியமும் ಪವಿತ್ರಾತ್ಮನ ಅನ್ಯೋನ್ಯತೆ ಐಕ್ಯತೆಯು நம் அனைவரோடும் கூட ನಮ್ಮೆಲ್ಲರೊಂದಿಗೂ ಸಹ கர்த்தருடைய வருகை பரியந்தம் ದೇವರ ಬರೋಣದವರೆಗೂ எல்லா நாட்களும் இருப்பதாக. ಎಲ್ಲಾ ದಿನಗಳು ನಿಲ್ಲಲಿ. ஆமென். ஆமென்.